வாங்க தோழர், வணக்கம். ரைட்டு. ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். தோழர்கள் பாட்டு கேட்டு வரேன்னு இருக்காங்க. வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா மேலே தூக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் தோழர், ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்க தோழர், ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். அந்த தார் எண்ணெய் தொழிலாளிகள் தங்களது அன்றைய வேலையை முடித்து உற்சாகத்தோடு திரும்பி வந்தார்கள். அவர்களது பேச்சு குரல் தாயை எழுப்பிவிட்டது. அவள் எழுந்திருத்து புன்னகை செய்து கொண்டே கொட்டாவி விட்டுக் கொண்டு வெளியே வந்து சேர்ந்தாள். நீங்களும் வேலைக்கு போய்க்கிறீங்க, நானே இங்க சீமாட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவள் வாஞ்சையோடு பார்த்தாள். சரி சரி, அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று சொன்னான் ரீபின். அவனிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச சக்திகளையும் அந்த வேலை அலுப்பு விழுங்கிவிட்டது. எனவே அவன் சாந்தமாக பேசினான். இக்னாத், கொஞ்சம் தேநீர் சாப்பிட்ட என்ன? நாங்க இங்க எங்க வீட்டு வேலையை ஒவ்வொருத்தரா முறை வச்சுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்மா. சாப்பாடு தேநீரும் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு இக்னாத்தோட வேலை. இன்னைக்கு நான் வேணா என்னோட முறை யாருக்காவது தாராளமா சந்தோஷமா விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் என சொல்லிக்கொண்டே அவன் அடுப்பு மூட்டுவதற்காக சுள்ளிகளையும் விறகுகளையும் சேகரிக்க ஆரம்பித்தான். நம்ம விருந்தாளிக்கு இருக்கிறதுக்கு நீ ஒருத்த மட்டும்தான் விரும்புறது இல்ல, சொல்லிக்கொண்டே எபின் சோபியாவுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். நான் உனக்கு உதவட்டுமா இக்னாத் என கேட்டான் யாகோ. அவன் அந்த குடிசைக்குள்ளே சென்று ஒரு ரொட்டியை எடுத்து வந்து துண்டு துண்டாக நறுக்கி மேஜை மீது வைத்தான். கேட்டையா, யாரோ இரும்புறாங்க பாரு என்றான் ரீபின். ரீபின் தனது காதுகளை தீட்டிக் கொண்டு கூர்ந்து கேட்டான். தலையை அசைத்துக் கொண்டான். அவனேதான், அந்த உயிருள்ள சாட்சியம் தான் வருது என்று சோபியாவிடம் சொன்னான் அவன். என்னால மட்டும் முடியும்னா நான் அவனை ஊர் ஊரா கூப்பிட்டு போய் ஒவ்வொரு சந்திலையும் நிக்க வச்சு அவனோட பேச்ச எல்லா ஜனங்களும் கேட்கற மாதிரி செய்வேன். அவன் எப்பவுமே ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவன் பேசுறத எல்லாரும் கேட்க வேண்டிய பேச்சு. மஞ்சள் வெயில் கருகருத்தது. அமைதியும் அதிகமாகியது. அவர்களது பேச்சு குரலும் தணிந்தது. சோபியாவும் தாயும் மிகுந்த களைப்பினால் மெல்ல மெல்ல அசைந்து வேலை செய்யும் அந்த முஜிகுகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பதிலுக்கு அந்த பெண்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். காட்டுக்குள்ளிருந்து ஒரு நெடிய கூனிப்போன உருவம் கம்பை ஊன்றிக்கொண்டே வந்தது. அந்த மனிதனின் சிரமம் நிறைந்த சுவாசத்தை அவர்கள் அனைவரும் கேட்க முடிந்தது. வந்துட்டேன் என சொல்லி முடித்தான் அவன். அதற்குள் அவனை குத்திருமல் அழைத்து புரட்டியது. அவன் ஒரு பழம் கந்தையான நீலக்கோட்டை அணிந்திருந்தான். அந்த கோட்டு கால் வரையும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது அமுங்கி போன வட்டமான தொப்பிக்கு கீழ் சிலிர்த்து குத்திட்டு நிற்கும் மஞ்சள் நிற ரோமங்கள் தெரிந்தது.
அவனது மஞ்சள் பூத்த ஒட்டிய முகத்தில் மெல்லிய தாடி அழகு செய்து கொண்டிருந்தது. அவனது உதடுகள் நிரந்தரமாக திறந்து காணப்பட்டது. அவனது கண்கள் ஆழப்பதிந்த ஒரு குழிக்குள் இருட்டு பள்ளத்தில் பதிந்து ஜுரத்தில் பிரகாசித்தது. நீங்க புஸ்தகம் கொண்டு வந்ததா கேள்விப்பட்டேன் என்றான் ரீபின் சோபியாவை அறிமுகப்படுத்தி வைத்த போது. அவன் சொன்னான். ஆமாம் என்றாள் அவள். ரொம்ப நன்றி. எல்லா மக்கள் சார்பாகவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க இன்னும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கல. ஆனா அந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால அவங்க சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அவன் பரபரவென சுவாசித்தான். அவனது சுவாசம் ஆசுவாசமின்றி ஆழமின்றி பதைவதைப்போடு இயங்கியது. அவனது குரல் அடிக்கடி தடைபட்டது. பலமற்ற கரங்களின் எலும்பு விரல்கள் கோட்டு பித்தானை மாட்டுவதற்காக நெஞ்சு தடத்தில் தடுமாறி தடவியது. இந்த நேரத்துல நீங்க காட்டு பக்கம் வர்றது உங்க உடம்புக்கு நல்லது இல்லையே, மூச்சை பிடிச்சு கொண்டு சொன்னான் அவன். சாவு ஒண்ணுதான் இனி எனக்கு நல்லது. அவனது குரலை கேட்டாலே நெஞ்சில் வேதனை உண்டாயிற்று. அவனது தோற்றம் முழுவதும் ஒரு அதீதமான ஒரு அனுதாப உணர்ச்சியை கிளறிவிட்டது. அந்த அனுதாப உணர்ச்சியால் எந்த பலனும் இல்லாததோடு வெறும் கசப்புணர்ச்சியே மிஞ்சி நிற்கும் என்பது தெரிந்தும் கூட அனுதாபம் உண்டாகத்தான் செய்கிறது. அவன் ஒரு பீப்பாயின் மீது அமர்ந்து தனது முழங்காலை மிகவும் நிதானமாக மடக்கினான். அந்த கால்கள் ஒடிந்து விடாதபடி பதனமாக மடக்குவது மாதிரி இருந்தது அவனது செய்கை. வியர்த்திருந்த நெற்றியை துடைத்தான். அவன் முடியோ சருகு போல உயிரற்று இருந்தது. நெருப்பு பற்றி எரிந்தது. சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாம் அசைந்தாடும்படியாக அனல் அடித்தது. காட்டுக்குள் இருள் கவிழ்ந்து நிழல் ஆடியது. நெருப்புக்கு மேலாக உப்பிய கன்னங்களோடு விளங்கும் இக்னாத்தின் உருண்ட முகம் பிரகாசித்தது. நெருப்பு மீண்டும் அணைந்து விட்டது. புகை நாற்றம் மண்டியது. மீண்டும் இருளும் அமைதியும் நிலவியது. அந்த நோயாளி மனிதனின் கரகரத்த குரலை அப்போது தெளிவாக கேட்க முடிந்தது. நான் இன்னும் சாதாரண மக்களுக்கு உதவ முடியும். ஒரு பெரிய குற்றத்துக்கு உயிருள்ள ஞாபக சின்னமா நான் இருக்கேன். இங்க என்ன பாருங்க, 28 வயசு, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னால 500 கிலோ இடம் இருக்கிற கனமான சாமானத்தை கொஞ்சம் கூட முக்கி திக்கி திணறாம நான் சுமந்துட்டு போவேன். அந்த மாதிரியா உடம்பு என்கிட்ட இருந்துச்சு. என்னால 70 வயசு வரைக்கும் கூட வாழ முடியும்னு நான் அப்ப நினைச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா நானு மேற்கொண்டு ஒரு 10 வருஷம் இதுக்கப்புறம் வாழ போறேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட கடைசி காலம். என்னோட முதலாளி என்னை சுரண்டி கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறான். என்னோட வாழ்நாள்ல 40 வருஷ கால வாழ்க்கையவே அவன் பறிச்சு எடுத்துட்டான். இதுதான் அவன் பாடுற பாட்டுமா என்றான் ரீபின். மீண்டும் நெருப்பு பற்றி கொண்டது. முன்னை விட பிரகாசமாகவும் பெரியதாகவும் எரிய ஆரம்பித்தது. மீண்டும் அங்கு சூழ்ந்து நின்ற இருள் தோப்பை பார்க்க விலகி ஓடியது. மீண்டும் அந்த நெருப்பை நெருங்கி வந்து ஊமையாக வெறுப்போடு நடனமிட்டு அசைந்தாடத் தொடங்கியது. ஈர விறகு இறைச்சலோடு வெடித்தது. வெதுவெதுப்பான காற்று வீசிய போது மரத்தின் இலைகள் சலசலத்தது. சிவப்பும் மஞ்சளும் கலந்த தீநாக்குகள் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி உற்சாகமாக விளையாடியது. அவை மேலோங்கி எரியும் போது தீப்பொறிகள் உதிர்ந்து பொரிந்தது. நெருப்பு கனலும் ஒரு தீச்சருக்கும் பறந்து சென்று அணைந்து செத்தது. வானத்து தாரகைகள் பூமியை நோக்கி புன்னகை பூத்தன. அந்த தீப்பொறிகளை தமது நட்சத்திர மண்டலத்துக்குள் கவர்ந்து இழுக்க முயற்சி செய்தது. இது ஏன் பாட்டு இல்ல, துர்பாக்கியம் நிறைஞ்ச மக்களோட வாழ்க்கை. எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். இது எதுவுமே தெரியாத அந்த மக்களோட பாட்டு இது. எத்தனை மக்கள் தங்களோட உழைப்பால முடமாகறாங்க. எத்தனை பேர் வாய் பேசாம பட்டினியால சாகறாங்க. அவன் மீண்டும் இருமலில் குனிந்து குலுங்கினான். யாகோ மேஜை மீது ஒரு பாத்திரம் நிறைய குவாஸ் பீரும் வசந்த காலத்து வெங்காயம் சிலவற்றையும் கொண்டு வந்து வைத்தான். சபோலி, இங்க வா, நான் உனக்கு கொஞ்சம் பால் கொண்டு வர்றேன் என்றான் அவன். சபோலி தலையை ஆட்டினான். ஆனால் யாகோ கக்கத்தில் கை கொடுத்து அவனை மேஜை அருகே கூட்டிச் சென்றான். அவனை ஏன் இங்க கூப்பிட்டு வந்தீங்க?
அவன் எந்த நிமிஷத்துலயும் உயிர் போற நிலைமையில் இருக்கானே என்று ரீப்பினை நோக்கி கண்டிக்கும் தோரணையில் சொன்னாள் தாய். எனக்கு தெரியும் என்றான் ரீப்பின். ஆனால் அவனால் முடிந்த மட்டும் அவன் பேசிட்டே இருக்கட்டும். அவனோட வாழ்க்கை எந்த நல்ல காரணத்துக்காகவும் தியாகம் செய்யல. இந்த கடைசி காலத்திலேயாவது அவன் நல்லபடியா செலவழிக்கட்டும். எல்லாம் சரியா போகும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏப்பா, இதுல என்னப்பா ஆனந்து காண போறீங்க? ரீப்பின் அவளை ஒரு முறை பார்த்து விட்டு விரக்தியோடு சொன்னான். சீமான் வீட்டு பிறவிகளான நீங்க சிலுவையில் அறையப்பட்டு முக்கி திணற அந்த இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்க கூட சந்தோஷம் படுவீங்க. ஆனா நாங்க இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்க முடியுமான்னு பாக்குறோம். இதை நீங்களும் கத்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தாய் பதத்தட்டோடு தன் புருவத்தை உயர்த்தியவாறு சொன்னான். சரி சரி, இது போதும். மீண்டும் அந்த நோயாளி மேஜை ஏறிகே தான் இருந்த இடத்திலிருந்து பேசத் தொடங்கினான். அவங்க ஏன் ஏன் மக்களை வேலையால சாகடிக்கிறாங்க? ஒரு மனுஷனோட வாழ்நாள அவங்க ஏன் கொள்ளையிட்டு பறிக்கிறாங்க? என் முதலாளி, நான் ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்தேன். அவன் ஒரு பாட்டுக்காரி குளிக்கிறதுக்கு தங்க பாத்திரம் ஒன்ன பரிசீலிக்கிறான். அவளோட படுக்கைக்கு கீழே போடுறதுக்கு ஒரு தங்கத்திலான மூத்திர சட்டியை வாங்கி கொடுக்குறான். என்னோட பலமும் என்னோட வாழ்க்கையும் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போயிடுச்சு. அதுக்காகத்தான் நான் என் வாழ்க்கையை பறி கொடுத்தேன். என்னை வேலையை கொடுத்தே கொண்டுட்டான் அந்த மனுஷன். என்னோட வாழ்க்கையில ரத்தத்தை கொண்டு அவனோட வப்பாட்டிக்கு சந்தோஷப்படுத்துறான். என்னோட ரத்தத்தை வச்சு அவன் அவளுக்கு தங்கத்திலான மூத்திர சட்டியை வாங்கி கொடுக்குறான். கடவுளோட அம்சமா தானே, கடவுளோட பிம்பமா தானே மனுஷன் பிறந்தாங்கிறாங்க. அந்த உருவத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்தீங்களா? கசந்து போய் சொன்னான் ஏபி. பின்ன சும்மாராதே என்று கையை மேஜை மீது தட்டி அரைந்து கொண்டே சொன்னான் ரீபின். அதோட நிறுத்திடாத என்றான் யாகவ். ஏக்நாத் ஒரு சிரிப்பு சிரித்தான். ரீபின் எப்போதோ பேசினாலும் அடங்காத அகோர பசி கொண்ட மனிதனின் பரபரப்போடு 3 இளைஞர்களும் அவனது பேச்சை காது கொடுத்து கேட்க துடியாய் துடிப்பதை தாய் கண்டறிந்தாள். சபோலியின் பேச்சு அவர்களது முகத்தில் ஒரு விசித்திரமான ஏளன பாவத்தை படரச் செய்தது. அந்த பாவம் துல்லியமாகவும் வெளியே தெரிந்தது. அந்த நோயாளிக்காக அவர்கள் கொஞ்சம் கூட அனுதாபப்பட்டதாக தெரியவில்லை. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா என சோபியாவின் பக்கம் தலையை சாய்த்து கொண்டு மெதுவாக கேட்டாள் தாய். ஆமா, உண்மைதா என உரத்த குரலில் பதில் சொன்னாள் சோபியா. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் மாஸ்கோ பத்திரிகைகள்ல நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா குற்றவாளிகளே தண்டிக்கிறாங்களா? சோர்ந்து போய் கேட்டான் ரீபின். அவனை தண்டிச்சே இருக்கணும். அவனை ஜனங்க மத்தியில உருட்டி தள்ளி கண்டமா துண்டா வெட்டி தரிக்கணும். அவனோட அழுகி போன அந்த மாமிச துண்டுகளை அந்த நாய்களுக்கு விட்டு எரியணும். ஜனங்க மட்டும் விழிச்செறிஞ்சுட்டாங்க, அவங்க கொடுக்கிற தண்டனை மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அவங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைகளைய கழுவுறதுக்கு அவங்களோட ரத்தம் எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் தப்பே இல்லைம்மா, தப்பே இல்லை. ரொம்ப குளிருது அந்த நோயாளி, ரொம்ப குளிர்கிறது என்றான் அந்த நோயாளி. அவனை எழுந்திருக்க செய்து நெருப்பு நெருகே கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு யாக உதவி செய்தான். இப்போது நெருப்பு பிரகாசமாக எரிந்தது. உருவமற்ற நிழல்கள் அதற்கு மேலாக நடுங்கியது. தீநாக்குகளின் உற்சாகம் நிறைந்த விளையாட்டை வியந்து நோக்கி கொண்டிருந்தன. சாவோலி ஒரு மரக்கட்டை மீது அமர்ந்து மெலிந்து வெளுத்து போன தனது கரங்களை நெருப்பு வக்கையை நோக்கி நீட்டினான். ரீப்பின் அவனை நோக்கி தலையை அசைத்து விட்டு சோபியாவிடம் பேசத் தொடங்கினான். இவன் புஸ்தகங்களை விட தெளிவா சொல்லிட்டான். ஒரு எந்திரம் ஒரு தொழிலாளியை கொன்னா, இல்ல அவனோட கையை துண்டாக்கி அவனை முடமாக்குனா அது அவனோட குத்தம் இல்லையா? அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு மனுஷனோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி தீக்குறாங்களே, அவனை ஒரு குப்பை தொட்டியில எரியிற சக்க போல விட்டு எரியிறாங்களே, அதுக்கு மட்டும் விளக்கமே தரமாட்டாங்க. ஒருத்தனை ஒரேடியா படுகொலை செய்யறத என்னால ஏத்துக்க முடியும். ஆனா ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு அவனை கொல்றதும் அதுலயே ஆனந்தம் அடையிறதும் என்னால புரிஞ்சுக்க முடியல.
அவங்க ஏன் இப்படி மக்களை வதைக்கணும்? அவங்க ஏன் நம்ம எல்லாம் இப்படி வாட்டி வதைக்கிறாங்க? அந்த சித்திரவதையில ஆனந்தம் ஏன், என்ன சந்தோஷம் கிடைக்குது அவங்களுக்கு? தொடர், ஒரே நிமிஷம் தொடர். தொடர் வந்துட்டேன். இந்த உலகத்துல சுகமா வாழ்க்கை நடத்துறதுக்கு அவங்க விரும்பினதெல்லாம் மனுஷ ரத்தத்தையே விலையா கொடுத்து வாங்கி அனுபவிக்கிறதுக்கு இந்த பாட்டுக்காரிகளை, பந்தய குதிரைகளை, வெள்ளி கத்திகளை, தங்க தட்டுகளை, அவங்களோட குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த அந்த விளையாட்டு சாமான்களை வேண்டி மட்டும் வாங்கி குவிக்கிறதுக்கு தானே. நீ வாட்டுக்கு வேலை செய்யி, கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை செய்யி. அப்படி செஞ்சீங்கன்னா உன் உழைப்பு மூலமா நான் பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும். மிச்சம் பிடிச்சி என் வெப்பாட்டிக்கு மூத்திர சட்டி வாங்கி கொடுக்க முடியும். அதுவும் தங்க பாத்திரத்துல வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. தாய் கவனித்து கேட்டாள். அவளது கண் முன்னால் அந்த இரவின் இருளுக்கு ஊடே தனது மகன் பாவேல் அவனது தோழர்களும் தேர்ந்தெடுத்துள்ள அந்த புனிதமான மார்க்கம் பிரகாசமாக ஒளிவிட்டு தெரிந்தது. சாப்பாடு முடிந்தவுடன் அவர்கள் அனைவரும் நெருப்பை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். தீநாக்குகள் விறகு கட்டைகளை பேராசையோடு நக்கி கொடுத்தது. அவர்களுக்கு பின்னால் இருள் திரை போல தொங்கி வானத்தையும் தோப்பையும் மறைத்து நின்றது. அந்த நோயாளி தனது அகன்ற விரிந்த கண்களால் நெருப்பையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது இடைவிடாது இருமினான். அவனது உடம்போ குலுங்கியது. நோயினால் பால் விட்டு போன உடம்பிலிருந்து அவனது வாழ்வின் மிச்ச சொச்சங்கள் அனைத்தும் பொறுமை இழந்து விடுபெற முயன்று போராடுவது போல் இருந்தது. நெருப்பின் ஒளி அவனது முகத்தில் விளையாடியது. எனினும் அவனது உயிரற்ற சருமத்தின் அந்த ஒளி எந்த உணர்ச்சியும் உருவேற்ற இயலவில்லை. அவனது கண்கள் மட்டும் அணையப்போகும் நெருப்பை போல் பிரகாசித்தது. சாவொளி, நீ வேணா உள்ள போய் படுத்துக்கப்பா என்று அவன் பக்கம் சாய்ந்தவாறு சொன்னான் யாகோ. ஏன் என்று அந்த நோயாளி சிரமத்தோடு கேட்டான். நான் இங்கேயே இருக்கிறேன், மனுஷங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ரொம்ப நாள் இல்லையே. அவன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து வெளுத்து போன புன்னகையோடு பேசினான். உங்க கூட இருக்கிறது எனக்கு நல்லதுப்பா. உங்களை பார்க்கும்போது பேராசை காரணமா கொல்லப்பட்டாங்கல்ல, கொள்ளையடிக்கப்பட்டவங்களோட அவங்களை எப்படியாவது நீங்க பழிக்கு பழி வாங்குவீங்க, வஞ்சம் தீப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. அவனது தலை பலமற்று சோர்ந்து மார்பின் மீது சரிந்தது. சீக்கிரமே அவன் தூங்கி போய்விட்டான். ரீபின் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக சொன்னான். இவன் எப்பவுமே இங்க வந்து உட்கார்ந்து இதையேதான், இந்த மனுஷனோட ஏமாற்றத்தை பத்தியே பேசுவான். அவனோட இதயம் முழுவதும் இந்த ஏமாற்றம் தான் நிரம்பி இருக்கு. அந்த உணர்ச்சி அவனோட கண்களையே தரையிட்டு கட்டின மாதிரி இருக்கு அவனுக்கு தோணுது. அதை தவிர வேற எதையுமே அவன் பார்த்ததில்லை, வேற எதையுமே அவன் உணர்ந்ததும் இல்லை. அவன் வேற என்னத்தை பார்க்கணும் என்று ஏதோ சிந்தித்தவளாய் கேட்டாள் தாய். அவங்களோட முதலாளிக, அந்த மானம் கெட்டவனுங்க, அந்த துக்கர மானம் கெட்டவனுங்க பணத்தை செலவு பண்றதுக்காக தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் உழைச்சு அந்த உழைப்பிலேயே கொல்லப்பட்டு சாகுறாங்கன்னா இதை விட உனக்கு வேற என்ன விஷயத்த சொல்லணும்? ஆனா இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறது எரிச்சலா இருக்குது எனக்கு என்றான் விக்னாத். இவன் பேச்ச ஒரு தடவை கேட்டுட்டா அதை மறக்கவே முடியாது. மறக்க முடியாத அதே விஷயத்த அவன் திருப்பி திருப்பி தினம் தினம் பாடம் மாதிரி எங்க சொல்லிட்டே இருக்கான். ஆனா இந்த ஒரே விஷயத்துல சகல விஷயமே வாழ்க்கை முழுவதுமே அடங்கி போயிடுச்சு பாருங்க என்று சோகத்தோடு கூறினான் ரீபின். அதை புரிஞ்சுக்குத்தான் வேணும். நானும் இந்த கதை எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு சில சமயம் சில சந்தேகங்கள் ஏற்படுறது உண்டு. இந்த பணக்காரங்க, ஏழைக எல்லாரும் ஒரே மாதிரியே தான் எண்ணி பார்க்குறாங்க. மனுஷனோட அந்த தீய குணங்களையும் முட்டாள்தனத்தையும் நம்ம விரும்பாத இருக்கிறதுக்கும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சிலர் பசியாலையும் குருடா போறாங்க, சிலர் தங்கத்தால குருடா போறாங்க. இதுதான் சங்கதி. ஓ மனிதர்களே, நண்பர்களே,
உதறி எழுஞ்சு வாங்க, தன்னலம் கருதாம நேர்மையோட யோசிங்கப்பா. அப்படித்தான் எனக்கு நினைக்க தோணுது. அவன் நோயாளியை அசைத்து கொடுத்தான். கண்களை திறந்தான். பிறகு தரையில் படுத்து விட்டான். யாகோப் வாய் பேசாது எழுந்திருத்து வீட்டிற்குள் சென்று ஒரு கம்பளி கோட்டை கொண்டு வந்து அந்த நோயாளியை போர்த்து மூடினான். மீண்டும் சோபியாவுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டான். குதூகலம் நிறைந்து கும்மாளமிடும் நெருப்பு தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்த கரிய உருவங்களை உணரச் செய்தது. நெருப்பின் இரைச்சலோடும் வெடிக்கும் சத்தத்தோடும் அந்த மனிதர்களின் குரல்களும் சேர்ந்து கலந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. உயிர் வாழும் உரிமைகளுக்காக சகல தேசத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் நடத்துகின்ற போராட்டங்களை பற்றியும், ஜெர்மன் தேசத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் எழுச்சிகளை பற்றியும், அயர்லாந்து நாட்டு மக்களின் பஞ்ச நிலைமையை பற்றியும், இடைவிடாது அடிக்கடி நடத்தப்படும் பிரெஞ்சு தொழிலாளர்களின் சுதந்திர போராட்டங்களை பற்றியும் சோபியா அவர்களுக்கு எடுத்துச் சொன்னாள். இருள் திரை படிந்து கவிழ்ந்த அந்த தோப்பு வெளியிலே, மரங்கள் அடர்ந்து செறிந்த அந்த வெட்ட வெளியிலே, இருண்ட வானமே மேல் முகடாக விளங்கும் அந்த அத்துவான பிரதேசத்திலே நெருப்பால் ஒளிபெற்று வியப்பும் வெறுப்பும் நிறைந்த நிழல் உருவங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலே உண்டு கொழுத்து உறங்கும் பேராசைக்காரர்களின் உலகை அசைத்து ஆட்டி உலுப்பிய சம்பவங்கள் பற்றிய விவரங்கள் உயிர் பெற்று ஒலித்தது. சத்தியத்திற்காகவும் சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்ட வீரர்களின் திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டது. போராட்டங்களால் கலைத்து போராட்டங்களால் ரத்தம் சிந்தி தேய்ந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் வரிசையாக அங்கு வந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் அடங்கிய குரல் மெதுவாக ஒலித்தது. கடந்த காலத்தின் எதிரொலி போன்ற அந்த குரல் அவர்களது நம்பிக்கையை கிளறிவிட்டது, தீர்மானங்களை தூண்டிவிட்டது. பிற தேசங்களில் உள்ள தங்கள் சகோதரர்களை பற்றி கதைகளை கேட்டவாறு அந்த மனிதர்கள் அசையாது வாய் பேசாது உட்கார்ந்திருந்தனர். உலகத்தின் சகல மக்களும் எந்த ஒரு புனிதமான லட்சியத்திற்காக போராடுகிறார்களோ அந்த லட்சியம், சுதந்திரத்திற்காக நடைபெறும் இடையறாத முடிவற்ற அந்த போராட்டம் அவர்களுக்கு வர வர தெளிவாகியது. அந்த பெண்ணின் மெலிந்த வெளுத்த முகத்தை பார்க்க பார்க்க அந்த போராட்டமும் போராட்ட லட்சியமும் அவர்களுக்கு புரிந்து வராயிற்று. அவர்கள் தங்களது சொந்த எண்ணங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் தம்மால் அறிய முடியாத வேற்று இன மக்களிடம் கண்டார்கள். அந்த மனிதர்களிடமிருந்து தங்களை ஒரு கரிய ரத்தம் தேய்ந்த கடந்த காலத்தின் இருள் படிந்த திரை பிரிந்து நிற்பதாக கண்டார்கள். தங்களது மனதாலும் இதயத்தாலும் அவர்கள் இந்த பரந்த உலகம் முழுவதோடும் தொடர்பு கொண்டார்கள். ஒரு புதிய ஒளி நிறைந்த ஆனந்த வாழ்க்கைக்காக தங்கள் இரத்தத்தையே சிந்தி அர்ப்பணித்து உலகத்திலேயே சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உறுதியான ஒரு கொள்கைக்காக வெகு காலமாக ஒன்றுபட்டு நின்று அந்த லட்சியத்தின் வெற்றிக்காக சகல விதமான பெரும் துன்பங்களையும் தாங்கி சகித்து நின்ற பல்வேறு நாட்டு மக்களினத்திலும் அவர்கள் தங்கள் தோழர்களை கண்டார்கள். சகல மக்கள் மீதும் உணர்வு பூர்வமாக தோன்றும் ஒரு புதிய பந்தபாச உணர்ச்சி சுடர்விட்டு எழுந்தது. உலகத்துக்கே ஒரு புதிய ரத்தம், எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆவல உணர்ச்சியோடு துடிதுடிக்கும் ஒரு புதிய இதயம் பிறந்துவிட்டது. சர்வ தேசங்களிலும் உள்ள சகல தொழிலாளர்களும் நிமிர்ந்து நின்று, போதும் போதும், இது போன்ற வாழ்க்கை இனி எங்களுக்கு தேவையே இல்லை என கோஷித்து விம்மும் காலம் ஒரு நாள் வரத்தான் போகிறது என்று நிச்சயமாக தீர்க்கத்தோடு சொன்னாள் சோபியா. தங்களது பேராசியின் பலத்தை தவிர வேறு எந்த விதமான நிஜ பலத்தையும் பெற்றிராத இன்றைய உலகின் பலசாலிகள் அன்றைய தினத்தில் அழிக்கப்படுவார்கள். இந்த உலகம் அவர்களது காலடியை விட்டு நழுவி மறையும். அவங்களுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு எந்த உதவி, எந்த மார்க்கமுமே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நடக்கிறது நிச்சயம். தலையை தாழ்த்தி சொன்னான் ரீபி. நாம மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற சகலவற்றையும் நம்மையும் கொடுக்கிறோம். தியாகம் செய்ய தயாரா இருந்தா மட்டும் போதும். நம்மளால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது. தாய் புருவங்களை உயர்த்தி உதடுகளிலே வியப்பு நிறைந்த ஆனந்த புன்னகை தவள அந்த பேச்சை கேட்டால் இயற்கைக்கு முட்டும் பொருந்தாதது போல் தோன்றிய சோபியாவின் குணம் எதையுமே அளவுக்கு மீறி அனாவசியமாக வெடிக்கென தூக்கி எறிந்து வெட்டி பேசுவதாக தோன்றிய அவளது குணம், அவள் கூறிய ஆர்வம் மிக்க தங்குதரையற்ற கதையின் போக்கிலே அழிந்து மறைந்து போய்விட்டது என்பதை தாய் கண்டுகொண்டாள். அன்றைய இரவின் அமைதியும் நெருப்பின் விளையாட்டும் சோபியாவின் முகமும் அவளுக்கு பிடித்து போய்விட்டது. ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்து போன விஷயம் அந்த முஜீகுகள் அனைவரும் காட்டிய பரிபூர்ணமான ஈடுபாட்டு உணர்ச்சிதான். அவர்கள் அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். சர்வ தேசங்களோடும் தங்களை இணைத்து பிணைத்து
பட்டுக்கயிறு போன்ற அந்த கதை இடையிலே அருந்துவிடக் கூடாதோ என்ற பயம், அந்த இடையறாத கதையின் போக்கு தடைபட்டு நின்றுவிடக் கூடாதோ என்ற அங்கலாய்ப்பும் அவர்களை எப்படி அசையாதிருக்கச் செய்தது. இடையில் மட்டும் அவர்களில் யாராவது ஒருவன் எழுந்திருத்து அறவமே இல்லாமல் ஒரு விறகு கட்டையை எடுத்து நெருப்பில் மெதுவாக போடுவான். உடனே தீப்பொறிகள் தெரித்துச் சிதறும். புகைச்சூழல் மண்டி எழும்பும். உடனே அவன் தன் கைகளை வீசி அந்த தீப்பொறிகளை விளக்குவான். அந்த பெண்கள் பக்கமாக புகை மண்டாதபடி விசிறிவிடுவான். இடையிலே யாக்கோப்பு எழுந்திருந்து அமைதியாகச் சொன்னான், கொஞ்ச நேரம் பேச்ச நிறுத்தி வைங்களேன். இப்படி கூறிவிட்டு அவன் வீட்டுக்குள் ஓடிப்போய் சில துணிமணிகளை கொண்டு வந்தான். பிறகு அவனும் இக்னாத்தும் அந்த துணிகளை தங்களது விருந்தாளிகளின் தோள்கள் மீதும் கால் மீதும் போர்த்து மூடினார்கள். பிறகு சோபியா மீண்டும் பேசத் தொடங்கினாள். தங்களது வெற்றி தினத்தை பற்றி நினைவு சித்திரத்தை வர்ணித்தாள். தமது சொந்த வளத்தின் மீது அவர்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளும்படி தூண்டிவிட்டாள். உண்டு கொழுத்து மதர்த்து போன உதவாக்கரை மனிதர்களின் முட்டாள்தனமான நப்பாசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பதற்காக தங்களது உழைப்பையும் வாழ்வையும் விரலுக்கு இறைத்துக் கொண்டிருக்கும் உலக மக்களோடு இவர்களும் ஒன்று கலந்து ஏகத்தன்மை பெற வேண்டும் என்று அந்தரங்க உணர்ச்சியை கிளறி தூண்டிவிட்டாள். சோபியாவின் வார்த்தையில் தாய் உணர்ச்சி வசப்படவில்லை. ஆனால் அவள் சொல்லிய விவரங்கள், அவர்கள் அனைவரது உள்ளத்தில் எழும்பிய ஆழ்ந்த உணர்ச்சி தாயின் உள்ளத்திலும் நிறைவை பொழித்தது. அன்றாட உழைப்பினால் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களுக்கு நேர்மையான சிந்தனையும் சத்தியத்தையும் அன்பையும் பரிசாக கொண்டு வந்து தர வேண்டும் என்ற காரணத்துக்காக தங்களது வாழ்க்கையையே துயரத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கி அர்ப்பணித்தவர்கள் மீது ஒரு மனப்பூர்வமான ஒரு நன்றி உணர்ச்சி அவள் உள்ளத்தில் நிரம்பி வழிந்தது. கடவுள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் என்று தன் கண்களை மூடியபடி தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டாள் தாய். அருணோதய பொழுதில் தான் களைத்து ஓய்ந்து போன சோபியா தன் பேச்சை நிறுத்திவிட்டு தன்னை சுற்றி சிந்தனையும் பிரகாசமும் தோன்றும் முகங்களோடு இருப்பவர்களை பார்த்து புன்னகை புரிந்தாள். நாம புறப்படுற நேரம் ஆயிடுச்சு என்றாள் தாய். ஆமாம் என்றாள் சோபியா. அந்த இளைஞர்களில் ஒருவன் உரத்து பெருமூச்செறிந்தான். நீங்க போறது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு என்று வழக்கத்துக்கு மாறான மெல்லிய குரலில் சொன்னான் ரீபின். நீங்க நல்லா பேசுறீங்க, அது ஒரு பெரிய விஷயம். மக்களுக்கு ஒரு ஒருமை உணர்ச்சியை ஊட்டுறது பெரிய விஷயம். லட்சம் மக்களும் நம்ம என்ன விரும்புறோமோ அதையே விரும்புறாங்கன்னு தெரியும் போது அந்த உணர்ச்சி நம்ம இதயத்துல ஒரு அன்பு உணர்ச்சியை பெருக்குது. அந்த அன்பு உணர்ச்சியே ஒரு மிகப்பெரிய சக்தி தான். ஆமாம், நீ அன்பு செய். ஆமாம், உன் கழுத்தை வெட்டட்டும் என கூறி சிரித்து கொண்டே இருந்தான் எபின். சரி மிகில் மாமா, யார் கண்ணிலையும் படுறதுக்கு முன்னால இவங்க போயிடுறது நல்லது. அப்புறம் நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் பரப்பணும் தொடங்கணும்னா அதிகாரிகள் இவங்களை வச்சுதான் யார் எதையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. எப்படி இவங்க வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க போகட்டும். அம்மா, நீங்க எடுத்துட்ட சிரமத்துக்கு ரொம்ப நன்றி என்றான் ரீபின். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாவலை பத்திர ஞாபகமே வருது. நீ எவ்வளவு பெரிய நான் சேவை செய்யறது தெரியுமா? இப்போது ரீபின் சாந்த குணத்தோடு இருந்தான். மனம் விட்டு புன்னகை புரிந்தான். காற்று குளிர்ந்து வீசியது. இருந்தாலும் அவன் கோட்டு கூட போடாமல் சட்டையை கூட பொத்தானிட்டு மூடாமல் திறந்த மார்போடு நின்றான். அவனது பெரிய தோற்றத்தை பார்த்தவாறு தாய் அன்போடு சொன்னாள், நீ உன் உடம்புல ஏதாவது போத்திக்கப்பா, ரொம்ப குளிரா இருக்குல்ல. என் நெஞ்சுக்குள்ள நெருப்பு எரியுதே என்றான் அவன். அந்த 3 இளைஞர்களும் நெருப்பை சுற்றி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது காலடியில் அந்த நோயாளி கம்பளி கோட்டினால் போர்த்தப்பட்டு கிடந்தான். வானம் வெளிரிட்டது. இருட்படலம் விலகி கரைந்தது. சூரியனின் வரவை நோக்கி இலைகள் படபடத்தது. நல்லது, நாங்க விடவிடுறோம் என சொல்லிக்கொண்டு தன் கரத்தை சோபியாவிடம் நீட்டினான் ரீபின். சரி, நகரில் உங்களை எங்க வந்து கண்டுபிடிக்கிறது? நீ என்னத்தான் கண்டுபிடிக்கணும் என்றாள் தாய். அந்த இளைஞர்கள் மூவரும் மெதுவாக சோபியாவிடம் வந்து அசடு வலியும் நட்புரிமையோடு அவளது கரத்தை பற்றி குலுக்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அருமையான, அன்பான, அந்தரங்கமான இன்ப உணர்ச்சிக்கு ஆளானார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த உணர்ச்சி அதனது புதுமையினால் அவர்கள் கலங்கச் செய்வது போல் தோன்றியது. அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் துக்கம் விழித்து சிவந்து போன தன் கண்களால் சோபியாவை பார்த்து பார்த்து புன்னகை விழுந்து கொண்டார்கள். போறதுக்கு முன்னால கொஞ்சம் பால் சாப்பிட்றீங்களா கேட்டான் யாகவ். பால் இருக்குதா என்றான் எபின். இல்ல என சொல்லிக்கொண்டே தலையை தடவினான் இக்னாத்.
நான் அதை சிந்திட்டனே. அவர்கள் மூவரும் சிரித்தார்கள். அவர்கள் பாலை பற்றித்தான் பேசினார்கள். என்றாலும் அவர்கள் வேறு எதையை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பதாக, தன் மீது சோபியா மீது மனம் நிறைந்த பரிவோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தாய்க்கு தோன்றியது. இந்த நிலைமையில் சோபியாவின் உள்ளத்தை தொட்டு சிறு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. அவளும் அந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியாமல் குன்றி போனாள். அவளால் பின்வருமாறுதான் சொல்ல முடிந்தது. நன்றி தோழர்களே. அந்த இளைஞர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் தங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை ஓர் ஊஞ்சலைப் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாயத்தில் தூக்கிச் செல்வது போல் அவர்களுக்கு பட்டது. அந்த நோயாளி திடீரென பலத்து இருமினான். அணைந்து கொண்டிருந்த நெருப்பில் கரித்துண்டுகள் கனன்று மினுமினுக்கவில்லை. போய் வாருங்கள், அமைதியாக கூறினார்கள் முஜீக்குகள். அந்த சோகமயமான வார்த்தை அந்த பெண்களின் காதுகளில் வெகுநேரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் மீண்டும் அந்த காட்டுப்பாதை வழியே அருணோதய காலத்தின் பசப்பொழியில் அவசரமே இன்றி நிதானமாக நடந்து சென்றார்கள். இங்க எல்லாம் எவ்வளவு அருமையா இருந்தது என்று சோபியாவுக்கு பின்னால் நடந்து கொண்டே வந்த தாய் சொன்னாள். எல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்க எவ்வளவு ஆசைப்படுறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்க அவங்க துடியா துடிக்கிறது. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய திருநாள் அன்னைக்கு மக்கள் எல்லாம் அதிகாலை பிரார்த்தனைக்காக தேவாலயத்துல கூடி இருக்கிறது மாதிரியும், மதகுரு இன்னும் வராது மாதிரியும், எங்கேயுமே இருளும் அமைதியும் சூழ்ந்திருக்கிறது மாதிரியும், அப்ப நம்ம உடம்பு தவிக்குமே, அது மாதிரி இருக்கு. மக்கள் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கிறது மாதிரி தோணுது. இந்த தேவாலயத்துக்குள்ள விக்கிரகத்துக்கு முன்னால யாரோ விளக்க ஏத்தி வைக்கிறாங்க. கடவுள் இல்லத்துக்கு ஒளி வருது. இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருது. எவ்வளவு உண்மை! உவகையோடு சொன்னாள் சோபியா. இங்க மட்டும்தான் கடவுளோட இல்லம் உலகம் முழுவதுமே தழுவி நிற்கிது. உலகம் முழுவதுமா? தலையை அசைத்து சிந்தித்துக் கொண்டே சொன்னாள் தாய். நம்புறதுக்கே முடியாத அளவுக்கு பெரிய உண்மைமா இது. சோபியா, நீங்க எவ்வளவு நல்லா பேசுறீங்க. அருமையா இருந்தது. உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோபியா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு அமைதியோடும் சோர்வோடும் சொன்னாள். அவங்களோட இருந்தாலே நாமும் எளிமையாயிருமா. அவர்கள் இருவரும் ரீப்பினை பற்றியும் அந்த நோயாளியை பற்றியும் கவனம் நிறைந்த மௌனமும் விருந்தாளிகளுக்கு வேண்டிய சின்னம் சிறு சேவைகளை கூட மிகுந்த ஈடுபாடோடும் நன்றி உணர்ச்சியோடும் கொண்டிருந்த அந்த இளைஞர்களை பற்றியும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். அவர்கள் காட்டு பிராந்தியத்தை கடந்து வயல்வெளிக்கு வந்தார்கள். சூரியன் அவர்களுக்கு எதிராக மேலெழுந்தது. எனினும் சூரியனின் முழு உருவமும் வெளியே தெரியவில்லை. சக்கச் சிவந்த கதிர்கள் விசிறி மாதிரி வானமண்டலம் முழுவதும் விரிந்து ஒளி பாய்ச்சிக் கொண்டிருந்தது. புல் நுனிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் பனித்துளிகள் சூரிய கிரகணம் பட்டவுடன் வானவில்லின் வர்ணஜாலம் சிதறி வசந்தத்தின் கோலாகலத்தோடு புன்னகை புரிந்தது. பறவைகள் விழித்தெழுந்து உற்சாக கீதத்தை குரலை எழுப்பி அந்த காலை நேரத்தை களிப்பூட்டி ஜீவனளித்தது. பெரிய பெரிய காக்கைகள் தங்களது இறக்கைகளை பலமாக அடித்து வீசிக்கொண்டும் ஆர்வத்தோடு கத்திக்கொண்டும் வானமண்டலத்தில் பறந்து சென்றது. எங்கிருந்தோ ஒரு மஞ்சளாத்தில் குருவியின் சீட்டிக் குரல் ஒலித்தது. தூர வெளிகள் கண்ணுக்கு தெரிந்தன. குன்றுகளின் மீது படிந்திருந்த இருட்டிரைகள் சுருண்டு மடங்கி மேலிருந்து மறைந்தன. சமயங்கள்ல ஒருத்தன் பேசிட்டே இருப்பான் பாரு. அவன் எவ்வளவு வளைஞ்சு பேசினாலும் அவன் சொல்ற விஷயம் புரியறதே இல்லை. திடீர்னு அவன் ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிடுவான். உடனே எல்லாமே விளங்கிடும் என்று ஏதோ நினைவு வந்தவளாய் பேசினாள் தாய். அது மாதிரிதான் அந்த நோயாளியோட பேச்சு இருந்துச்சு. நானும் எவ்வளவோ கேட்டிருக்கேன், எவ்வளவோ பார்த்திருக்கேன். அவங்க எப்படி தொழிலாளர்களையும் தொழிற்சாலையிலையும் வேற இடங்கள்லையும் விரட்டி வேலை வாங்குறாங்க எனக்கு தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பழகி போயிடங்காட்டி அதுக்கு என்ன காரணம் நம்ம மனசுக்கு இல்லாமையே போகுது. ஆனா அத்தனை வேதனையும் அவமானத்தையும் தர்ற அவன் சொன்ன அந்த விஷயம் இருக்குது. கடவுளே, தங்களோட முதலாளிகள் சில்லறை விளையாட்டுக்காக மக்கள் தங்களோட உயிரை கொடுத்து உழைக்கணுமா? இது என்ன நியாயம்? அந்த மனுஷங்க நிலையை பத்தி அவளோட சிந்தனைகள் வட்டமிட்டது. இந்த மனிதர்களின் வாழ்க்கையைப் போலவே ஒரு காலத்தில் அவளுக்கு தெரிந்திருந்த பல பேருடைய வாழ்க்கையை பற்றிய நினைவுகளும் அவள் மனதில் மங்கி தோன்றியது. அவர்களிடம் அனைத்தும் இருக்கிறது, எல்லாம் திகட்டி போய் உமட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு கிராம அதிகாரியை தெரியும். அவன்
தன்னோட குதிரைய கிராமத்து வழியா எப்பப்பெல்லாம் போனாலும் கிராம மக்கள் அந்த குதிரைக்கு வணக்கம் செலுத்தணும்பா. அப்படித்தான் உத்தரவும் போட்டிருக்கான். வணங்காதவங்கள அவன் கைது செஞ்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரியான காரியத்துக்கு அவன் எதுக்காக செய்யணும்? இந்த மாதிரியான செய்கையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? அருணோதய வேலையைப் போலவே குதூகலம் திணிக்கும் ஒரு பாட்டை மெதுவாக பாட ஆரம்பித்தாள் சோபியா. தாயின் வாழ்க்கை ஒரு விசித்திர அமைதியோடு நடந்து கொண்டிருந்தது. சமயங்களில் இந்த அமைதி அவளுக்கு வியப்பூட்டியது. அவளது மகனோ சிறையில் இருந்தான். அவனுக்கு ஒரு கொடிய தண்டனை கிடைக்கும் என்பது அவளுக்கு தெரியும். என்றாலும் அதை பற்றி அவள் நினைக்கிற வேலையெல்லாம் அவளையும் அறியாது அந்திரே, பியோதர் மற்றும் எத்தனையோ பேர்களுடைய முகங்கள் அவளது மனத்திரையில் நிரம்பி தோன்றும். மகனின் உருவமும் அவளது கண்முன்னால் பிரம்மாண்டமாக பெருகி வளர்ந்தது. அவனது விதியில் பங்கெடுக்கும் மற்ற அனைவரும் தழுவி அணைத்தது. மறைந்து நிற்பதற்காக தோன்றியது. சிந்தனையினூடே தோன்றும் மற்ற எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மகனை பற்றிய நினைவை மட்டும் வளர்த்து பெருக்குவார். தட்டு தடுமாறி செல்லும் அந்த மெல்லிய சிந்தனை கதிர்கள் எட்டெட்டு திசைகளிலும் சென்று எல்லாவற்றையும் தொட்டு சகல தத்துவங்கள் மீது மொழி வீசும். சகல விஷயங்களையும் ஒரு தனி உருவமாக ஒன்று திரட்டி ஒருமையாக உருவாக்க முயன்று கொண்டிருந்தது. அவளது மனம் ஒரே விஷயத்தின் மீது மட்டும் நிலைக்கவில்லை. தன்னுடைய மகனை பற்றிய ஏக்கத்தையும் பயத்தையும் மட்டுமே அவள் நினைக்கவில்லை. சோபியா வந்தவுடனே எங்கேயோ சென்று விட்டாள். 5 நாட்கள் கழித்துத்தான் திரும்ப வந்தாள். அவள் ஒரே உற்சாகமும் உவகையும் நிறைந்த குதூகலத்தோடு வந்தாள். ஆனால் வந்த சில மணி நேரத்துக்குள்ளே அவள் மீண்டும் போய்விட்டாள். 2 வாரம் கழித்து திரும்பவும் வந்தாள். வாழ்க்கையின் விரிவான வட்டத்தில் அவள் சுழலுவது போல் தோன்றியது. இடையிடையே மட்டும் தனது சகோதரனின் வீட்டை எட்டி பார்த்து அந்த வீட்டை அவன் தனது இசையாலும் உற்சாகத்தாலும் நிறைவு செய்வது போல் தோன்றியது. தாய்க்கு வர வர சங்கீதத்தில் விருப்பம் உண்டாயிற்று. அந்த சங்கீதத்தை அவள் கேட்கும்போது இதசுகம் தரும் இனிய அலைகள் அவளது மார்பு மீது மோதி மோதி இதயத்தை கழுவி விடுவது போலவும் இதய துடிப்பை மிகுந்த நிதானத்தோடு சமப்படுத்துவது போலவும் தோன்றியது. மேலும் நன்றாக நீர் பாய்ச்சியதால் ஆழமாக வேரோடி பாய்ந்த வித்துக்களைப் போல அவளது சிந்தனைகள் முளைத்து கிளைத்து பறந்து பரவியது. அந்த சிந்தனை கிளைகள் அந்த சங்கீதத்தின் மகிமையால் வார்த்தைகளாக பூத்து வெடித்து புன்னகை புரிந்தது. சோபியாவின் கச்சிதமின்மையை மட்டும் தாயால் சமாளித்துக் கொண்டு போக முடியவில்லை. சோபியா எப்பொழுதும் தான் குடிக்கும் சிகரெட்டு துண்டுகளை தனது துணிமணிகளையும் கண்ட கண்ட இடத்தில் தாறுமாறாய் விட்டிருந்தாள். அவளது ஆரவாரமான பேச்சுகளை தாங்கிக் கொண்டிருப்பதே தாய்க்கு இதையும் விட சிரமமாயிருந்தது. நிகழாயோ தெளிந்த நிதான புத்தியோடும் ஆழ்ந்த பொருள் அமைதியோடும் தனது வார்த்தைகளை எப்போதும் அளவிட்டு உயிர் கொடுத்து பேசுவான். சோபியாவின் பேச்சோ இதற்கு நேர் எதிர்மறையானதாக தாய்க்கு தோன்றியது. தன்னை மிகவும் பெரியவளாக காட்டிக்கொள்ள விரும்பும் ஒரு குமரியைப் போலவே சோபியா நடந்து கொள்வதாகவும் அவள் மற்ற மனிதர்களை எல்லாம் விளையாட்டு சாமான்களைப் போல் கருதுவதாகவும் தாய்க்கு தோன்றியது. அவளது உழைப்பின் புனிதத்துவத்தை பற்றி பேசுவாள். ஆனால் தன்னுடைய கச்சிதமின்மையால் தாய்க்கு எப்போதும் அதிக தொல்லை கொடுப்பாள். அவள் சுதந்திரத்தை பற்றி காரசாரமாய் பேசுவாள். என்றாலும் அவள் தனது பொறுமையின்மையாலும் வரட்டு முரண்வாதத்தாலும் பிறரை எப்போதும் அடக்கியாள விரும்புவதாகவே தாய்க்கு தோன்றியது. அவளது போக்கு ஒரே முரண்பாடுகள் நிறைந்ததாய் இருந்தது. இதை தாய் உணர்ந்திருந்தாள். தாய் அவளிடம் எப்போதும் ஜாக்கிரதையாகவே நெருக்கி பழகினாள். நிகழாயிடம் எந்தவிதமான நிரந்தரமான அன்பு உணர்ச்சி கொண்டிருந்தாலோ அதே அன்பு உணர்ச்சி அவளுக்கு சோபியா மீது ஏற்படவில்லை. நிகழாய்க்கு எப்போதுமே பிறரை பற்றிய சிந்தனைதான். அந்த சிந்தனையோடுதான் அவன் தனது ஒரே மாதிரியான இயந்திர இயக்கம் போன்ற வாழ்க்கையை நடத்தி வந்தான். காலையில் 8 மணிக்கு அவன் தேநீர் குடிப்பான். தேநீர் குடிக்கும் போதே பத்திரிகையை படித்து தாயிடம் செய்திகளை எடுத்துக் கூறுவான். அவன் கூறுவதை கேட்கும்போது திடீரென ஒரு உண்மை அவள் உள்ளத்தில் புலகாதமாகச் சிலிர்க்கும். வாழ்க்கை என்னும் இந்த மாபெரும் இயந்திரம் எப்படி கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி
மக்களை எல்லாம் அரைத்து நொறுக்கி பணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அவள் உணர்வாள். நிகழாய்க்கும் அந்திரேய்க்கும் பல விதத்தில் ஒற்றுமை இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அகேலைப் போலவே இவனும் மக்களை பற்றிய குரோத உணர்ச்சியற்று பேசினான். மக்கள் அமைப்பில் உள்ள குறைபாட்டினால் தான் மக்கள் குற்றவாளி ஆகிறார்கள் என்றே இவனும் கருதினான். ஆனால் புதிய வாழ்க்கை மீது இவன் கொண்டுள்ள விசுவாசம் அந்திரேயுடையதைப் போல் அவ்வளவு தீவிரமாக தெளிவாக காணப்படவில்லை. இவன் எப்போதுமே ஒரு நேர்மையும் கண்டிப்பும் நிறைந்த நீதிபதியைப் போல்தான் அடங்கி அமைந்த குரலில் பேசினான். மிகவும் பயங்கரமான விஷயங்களை பற்றி பேசும்போது கூட அவனது உதடுகள் ஒரு சிறு அமைதி நிறைந்த வருத்த புன்னகையை நிழலிட்டு மறையும். அந்த சமயங்களில் அவனது கண்கள் இலக்கமற்று வக்கிரத்தோடு பிரகாசிக்கும். அந்த கண்களில் உள்ள ஒளியை காணும் போதெல்லாம் அவளுக்கு ஓர் உணர்ச்சி தோன்றும். இந்த மனிதன் யாரையும் எதையும் மன்னிக்கவே மாட்டான், இவனால் மன்னிக்கவே முடியாது என கருத தோன்றும். அவனுக்கோ தனது இரக்கமற்ற இந்த தன்மை பிடிக்கவில்லை. எனவே அவனுக்காக அனுதாபப்பட்டாள் தாய். அவன் மீது அவள் கொண்டிருந்த பாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. 9 மணிக்கு அவன் வேலைக்கு புறப்படுவான். போன பிறகு அவள் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்துவாள். பிறகு மத்தியான உணவை தயாரிப்பாள். குளித்துவிட்டு தூய உடைகள் அணிந்து கொள்வாள். தன் அறைக்குள் வந்து அமர்ந்து புத்தகங்களை புரட்டி அதில் உள்ள படங்களை பார்த்து கொண்டிருப்பாள். அவள் இதுக்குள்ளாகவே புத்தகங்களை படிக்க தெரிந்து கொண்டிருந்தாலும் மிகுந்த சிரமத்தோடும் அதிக கவனத்தோடும் தான் அவளால் அவற்றை படிக்க முடியும். அப்படி படித்தால் அவள் சீக்கிரமே களைப்புற்று போவாள். ஒரு வார்த்தைக்கும் மறு வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை கூட அவளால் உணர முடியாது. குழந்தை படங்களை பார்த்து குதூகலிப்பது போல அவளும் அந்த படங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த படங்களில் அவள் ஒரு புதிய அற்புதமான உலகத்தை கண்டாள். தொட்டு உணர முடிவது போன்ற அந்த புதிய உலகத்தை அவள் அந்த படங்களில் இருந்து புரிந்து கொண்டாள். அவளது கண் முன்னால் மாபெரும் நகரங்களும் அழகிய கட்டடங்களும் எந்திரங்களும் கப்பல்களும் ஞாபக சின்னங்களும் இன்னும் மனித கரங்கள் சிருஷ்டித்த எத்தனையோ பொருட்செல்வங்கள் தோன்றியது. அந்த படங்களில் அவள் இயற்கையின் படைப்பாற்றலை கண்டாள். பல்வேறு விதமான இயற்கை காட்சிகள் அவள் மனதை திகைக்க வைத்தது. வாழ்க்கை என்பது எல்லையற்று விரிந்து பெருகிக் கொண்டே இருந்தது. கண்களின் முன்னால் அவள் இதுவரை அறிந்தே இராத ஒரு அதிசயத்தை, ஒரு மகோன்னதத்தை எடுத்து காட்டியது. அது அவளது விழிப்புற்ற இதயதாகத்திலே தனது குறையாத அழகாலும் அமோகமான வளத்தாலும் நிறைவை பொழிந்து கிளர்ச்சியுறச் செய்தது. விலங்கு இனங்களை விளக்கும் சித்திர புத்தகத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதில் அவளுக்கு ஒரு தனி ஆனந்தம். புத்தகம் அந்நிய மொழியில் இருந்த போதிலும் அந்த சித்திரங்களிலிருந்தே அவள் இந்த புத்தகத்தின் விசாலத்தையும் அழகையும் செல்வத்தையும் உணர்ந்தறிய முடிந்தது. அம்மாடி, இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு என்று அவள் ஒரு நாள் நிகழாயிடம் வியந்து போய் கூறினாள். அவளுக்கு பூச்சி பொட்டுகளின் சித்திரங்களை பார்ப்பதில் பேரானந்தம், அதிலும் வண்ணத்து பூச்சிகளை காண்பதில் ஒரு அலாதி ஆசை. அவற்றின் சித்திரங்களை வியப்போடு பார்த்து கொண்டு அவள் பேசுவாள். நிகழா இவானோவிச், இது அழகல்ல? இந்த மாதிரி அற்புதமான அழகு எங்கெல்லாம் தான் பறந்து கிடக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் இது படுறதே இல்லையே. நாம் இதையெல்லாம் கவனிக்காம விட்டுறோமா? இல்ல எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அவங்களோட கண்களை குளிர வைக்கிற காட்சியை பார்க்காம ஏன் பார்க்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லை? அதுக்கு நேரம் இல்லையா? இல்ல ஆசை இல்லாம இருக்குதா? மனுஷங்க பரபரத்து திரியிறாங்கப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு செல்வம் இருக்கு, எத்தனை எத்தனை அற்புதமான உயிரினங்கள் இருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும், நம்மளுக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தருக்காக இருக்குது, ஒவ்வொன்றும் எல்லாத்துக்காகவும் இருக்குது. நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா, ரொம்ப சரி. புன்னகைத்துக் கொண்டே கூறினான் நிகழாய். தாய்க்கு இன்னொரு பட புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இரவு நேரங்களில் அவளை பார்க்க எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அவனது விருந்தாளிகளில் சிலர் முக்கியமானவர்கள். அலெக்சி வசிலியவ். அவன் வெளுத்த முகமும் கருத்த தாடியும் கொண்டவன், அழகானவன், ஆனால் மிகுந்த அழுத்தமும் அடக்கமும் கொண்ட ஆசான். ராமன் பெத்ரோவிச் பருக்கள் நிறைந்த உருண்ட முகத்தை உடையவன். எதற்கெடுத்தாலும் கசந்து போய் நாக்கை அடிக்கடி சப்பு கொட்டுவான். இவான் தலினேவிச் மெலிந்து ஒடுங்கிய குள்ளப்பிறவி, கூரிய தாடியும் மெலிந்த குரலும் உடையவன். அவசரமாக கீச் கீச் என்று குத்தலாக துளைத்து துளைத்து பேசுவான். இகோர், இவன் தன் உடம்பிலேயே வளர்ந்து வரும் நோயை நினைத்து தன் தோழர்களை பார்த்ததும் தன்னை பார்த்ததும் எப்போதும் சிரித்த வண்ணமாயிருப்பான்.
எங்கெங்கோ தூரத்தொலை நகரங்களிலிருந்து பலரும் அங்கு வந்து போவதுண்டு. நிகழாய் அவர்களோடு நெடுநேரம் அமைதியாக பேசுவான். ஆனால் அவன் பேசுவதோ ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான். உலக தொழிலாளி மக்களை பற்றித்தான். அவர்கள் விவாதிப்பார்கள். விவாத வேகத்தால் உத்வேகம் பெற்று கைகளை ஆட்டிக்கொள்வார்கள். அமீதமாக தேநீர் பருகுவார்கள். ஒரு புறத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிகழாய் என்னென்ன அறிக்கைகள் வெளியிட வேண்டும் என்பதை யோசித்து எழுதுவான். பிறகு அவற்றை தன் தோழர்களிடம் வாசித்தும் காட்டுவான். அவர்கள் உடனே அந்த அறிக்கையை பிரதி எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு அவனால் கிழித்து போடப்பட்ட நகல் காகித பிரதிகளை துண்டு துணுக்குகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவற்றை எரித்து பொசுக்குவாள் தாய். அவர்களுக்கு தேநீர் பரிமாறும் போதே தாய் அவர்களை பார்ப்பார். தொழிலாளி மக்களின் வாழ்க்கை பற்றியும் விதியை பற்றியும் அவர்களுக்கு எப்படி உண்மையை மேலும் சிறப்பாக விரைவாக உணர்த்தி அவர்களது உள்ளங்களை ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்கச் செய்வது என்பதை பற்றியும் அவர்கள் உற்சாகத்தோடு பேசுவதை கேட்டு தாய் வியப்படைவாள். அவர்கள் அடிக்கடி கோபம் அடைவதையும் பல்வேறு அபிப்பிராயங்களை ஆதரித்து பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் குறை கூறிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் மனம் புண்படி பேசுவார்கள். காரசாரமாகவும் விவாதிப்பார்கள். அவர்கள் அறிந்து கொண்டதை விட தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி தனக்கே அதிகம் தெரியும் என்று உணர்ந்தாள் தாய். அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பணியின் மகத்துவத்தை அவர்களை விட தானே தெள்ளத் தெளிவாக காண்பது போல அவளுக்கு தோன்றியது. இந்த உணர்ச்சியால் கணவன் மனைவிக்கு இடையே நிலவும் உறவு என்பது அறியாத குழந்தைகள். கணவன் மனைவி விளையாட்டு விளையாடுவதை பார்ப்பது போலதான் அவள் அவர்களை பார்த்தாள். தன்னையும் அறியாமலே அவர்களது பேச்சை பாவெல், அந்திரேய் முதலியோரது பேச்சுக்களோடு ஒப்பிட்டு பார்த்தாள். அந்த உப்பு நோக்கினால் இரண்டுக்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பது போல் தோன்றியது. அது என்ன என்பது மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை. சமயங்களில் தான் கூடியிருந்த தொழிலாளர் குடியிருப்பின் வீட்டில் பேசுவதை விட இவர்கள் ஒரேடியாய் உரத்து கூச்சலிட்டு பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அதற்கு தனக்குத்தானே விளக்கமும் சொன்னார். இவங்களுக்கு அதிகமா விஷயம் தெரியும், அதனால அதிகமா சத்தம் போட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அடிக்கடி அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த மனிதர்கள் வேண்டுமென்றே ஒருவரையொருவர் கிண்டி கிளறிவிட்டு பேசுவதாகவும் தங்களது ஆர்வத்தை வேண்டுமென்றே பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்வதாகவும் ஒவ்வொருவனும் மற்றவனை விட தான் தான் உண்மையை நன்கு உணர்ந்து கொண்டு அதை சமீபத்தில் நெருங்கிவிட்டதாக நிரூபிக்க முயல்வது போலவும், அப்படி ஒருவன் பேசும்போது மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தான் தான் உண்மையை நெருங்கி அதை தெளிவாக உணர்ந்து விட்டது போல் காரசாரமாகவும் உத்வேகத்தோடும் பேசிக்கொள்வது போலவும் தாய்க்கு தோன்றியது. ஒவ்வொருவனும் அடுத்தவனை விட ஒரு படி மேலே தாவிச் செல்ல விரும்புவது போல் அவள் மனதில் பட்டது. இந்த உணர்ச்சி அவளது மனதில் ஒரு சோக சலனத்தை ஏற்படுத்தியது. துடிதுடிக்கும் புருவங்களோடு இறங்கி கேட்கும் கண்களோடு அவள் அவர்களை பார்ப்பாள். பார்த்தவாறு தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள். இவங்க எல்லாரும் பாஷாவையும் அவனோட தோழர்களையும் மறந்தே போயிட்டாங்க. அவங்களோட விவாதங்கள் அவளுக்கு புரியாவிட்டாலும் அவள் அவற்றை கவனமாக கேட்டாள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உணர்ச்சியைத்தான் அவள் உணர முயன்றாள். எது நல்லது என்பதை பற்றி தொழிலாளர் குடியிருப்பில் பேச்செழுந்த காலங்களில் ஏதோ ஒரு முழு உருவம் போல் கருதி அனைவரும் அதை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இங்கு இவர்கள் அதை பற்றி பேசும்போதோ அல்லது நல்ல தன்மையை துண்டுபட்டு சிதறி சிறுமையடைந்து பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அங்கு அவர்களது உணர்ச்சிகளோ ஆழமும் உறுதியும் வாய்ந்ததாய் இருந்தது. இங்கோ இவர்களது உணர்ச்சியோ வக்கிர புத்தி படிந்து எதையுமே வெட்டி பேசுவதாக இருந்தது. இங்கு இவர்கள் பழமையை தகர்த்தெறிவதை பற்றித்தான் அதிகம் பேசினார்கள். அவர்களோ புதுமையை உருவாக்குவதை பற்றி அதிகமாக கனவு கண்டார்கள். இந்த காரணத்தினால் அவளது மகனது பேச்சும் பந்திரேயின் பேச்சும் மிகவும் ஆழம் பொருந்தியதாகவும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் இருந்தது. தொழிலாளர்களிடமிருந்து யாரேனும் நிகழாயை பார்க்க வந்தால் அவன் அவர்களிடம் மெத்தனமாகவும் அனாயசமாகவும் நடந்து கொள்வதையும் அவள் கண்டாள். அவனது முகத்தில் இனிமை ததும்பும் ஒரு நயபாவம் தோன்றும். அவனும் ஏதோ இயற்கைக்கு மாறாக அவர்களிடம் இஷ்டப்படி எல்லாம் சிறிது நேரம் கவனக்குறைவாகவும் சில நேரங்களில் கொச்சையாகவும் பேசுவான். இப்படி பேசுறாதான் அவங்களுக்கு புரியுமோ, அப்படித்தான் அவன் நினைக்கிறான் போல என்று தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள் தாய். ஆனால் இந்த எண்ணம் மட்டும் அவளை திருப்திப்படுத்தவில்லை. அவனை பார்க்க வந்த தொழிலாளியும் அவனிடம் மனம் விட்டு பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டே பேசுவதாக அவளுக்கு தோன்றியது. சாதாரண தொழிலாளி குடும்ப பெண்ணான அவளோடு எவ்வளவு லகுவாக தாராளமாக அந்த தொழிலாளி பேசினானோ
அதே மாதிரி நிகழாயிடம் அவன் மனம் விட்டு பேச காணுமே. ஒரு தடவை நிகழாயி இந்த அறையை விட்டு போன நேரத்துல வந்திருந்த இளைஞனை பார்த்து பேசினான். நீ எதுக்காக பயப்படுற? நீ ஏன் வாத்தியார்கிட்ட பாடம் ஒப்பிக்கிற மாதிரி என்ன சின்ன பையனா? இல்ல இல்ல. அந்த இளைஞன் பல்லை காட்டி சிரித்தான். பழக்கப்படாத இடத்தில் நண்டும் கூட முகம் சிவக்கும். என்ன இருந்தாலும் இவங்க நம்ம மாதிரி இல்லையே. சமயங்களில் சாசா வருவாள். அவள் வந்தால் வெகு நேரம் தங்க மாட்டாள். சிரிப்பே இல்லாமல் வந்த விஷயத்தை பற்றி மட்டுமே அவள் எப்போதும் பேசுவாள். போகும்போது மட்டும் தாயிடம் ஒரு வார்த்தை கேட்டு விட்டு போவாள். பாவல் எப்படி இருக்கிறா? சௌக்கியமா இருக்காமா, சந்தோஷமா தான் இருக்கான். எல்லாம் கடவுளோட அருள். நான் விசாரிச்சுதா சொல்லுங்க. சொல்லிவிட்டு உடனே மறைந்து விடுவாள் சாசா. ஒரு முறை பாவலை விசாரணை செய்யாமலே அவனை அதிக காலமாக காவலில் வைத்திருப்பதை பற்றி அவளிடம் தாய் புகார் கூறினாள். சாசா முகத்தை சுளித்தாள். எதுவும் பேசவில்லை. எனினும் அவளது கை விரல்கள் மட்டும் முறுக்கி பிசைந்து கொண்டது. தாய்க்கு அவளிடம் அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என ஆசை இருந்தது. அடி கண்ணே, நீ அவனை காதலிக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்வதற்கு அவள் துணியவில்லை. அந்த பெண்ணின் அழுத்தம் நிறைந்த முகமும் இறுகிய உதடுகளும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக விஷயத்தை பற்றி மட்டுமே பேசும் அவளது பேச்சும் தாயின் மனதில் எழும் அந்த அன்பு உணர்ச்சியை எதிர்த்து தள்ளியது. எனவே அவள் பெருமூச்செறிந்தாள். தன் கையினால் சாசாவின் கையை அழுத்தி பிடிப்பாள். தனக்குள்ளாகவே நினைத்துக் கொள்வாள். அடி என் கண்ணே, நீ ஒரு துர்பாக்கியசாலியடி. ஒரு நாள் நதாசா வந்தாள். வந்த இடத்தில் தாய்க்கு இங்கு வந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஒரே பேரானந்தம். அவள் தாயை அணைத்து முத்தமிட்டாள். பிறகு திடீரென்று அமைதி நிறைந்த குரலில் பேசினான். என் அம்மா செத்து போயிட்டாங்க. பாவம், செத்து போயிட்டா. அவள் தன் தலையை நிமிர்த்தி சிலுப்பி விட்டு கண்களை விருட்டென துடைத்து விட்டாள். பாவம், அவளுக்கு இன்னும் 50 வயசு கூட நிறையல. அவ இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்துக்கலாம். ஆனா அவ வாழ்ந்து வந்த வாழ்க்கையை விட அவ செத்து போனதே நல்லதுதான். அப்படித்தான் எனக்கு படுது. அவ தன்னந்தனியா பக்கத்துல யாரோட துணையும் இல்லாம, யாருக்கும் தேவையில்லாம, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவோட அதட்டலுக்கு அடக்குமுறைக்கு ஆளாகியே வாழ்ந்தா. இந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா என்று கேட்டுக் கொண்டிருப்பதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியல. அந்த நம்பிக்கையும் அவளுக்கு இல்லை. நீங்க சொல்றது உண்மைதான் நாதசா, சிந்தித்தவாறே சொன்னாள் தாய். நல்ல காலத்தை எதிர்பார்த்துதான் ஜனங்க வாழ்றாங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்துட்டா அது போதும். அதை வச்சுட்டு அவங்க வாழ வேண்டியதுதான். அவள் அந்த பெண்ணின் கையை தட்டி கொடுத்தாள். அப்படின்னா நீங்க இப்ப தனியாத்தான் இருக்கிறீங்களா? ஆமா, தனியாத்தான் இருக்க, லேசாக சொன்னாள் நாதசா. அது சரி என்று ஒரு கணம் கழித்து புன்னகை விழுந்தவாறு சொன்னாள் தாய். நல்லவங்க என்னைக்குமே அதிக நாள் தனியா வாழ்றது இல்லை. நல்லவங்களோட மத்தவங்க வந்து எப்பவுமே ஒட்டிக்குவாங்கப்பா என்றாள் தாய். நெசவு தொழிற்சாலையைச் சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் நதாசா ஆசிரியர் வேலை பெற்றாள். தாய் அவளுக்கு அவ்வப்போது சட்டவிரோதமான பிரசுரங்களையும் பத்திரிகைகளையும் அறிக்கையும் கொண்டு போய் கொடுத்து வந்தாள். இதுவே அவளது வேலையும் ஆகிவிட்டது. மாதத்தில் எத்தனையோ தடவை அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரியோ அல்லது துணிமணி, ரிப்பன், லேஸ் முதலியவற்றை விற்கும் அங்காடிக்காரி போலவோ அல்லது செயலுள்ள பட்டணக்காரர் பெண்ணை போல் குடும்ப பெண் மாதிரியோ பக்திமயமான புண்ணியஸ்தல யாத்திரிகை போலவோ மாறுவேஷம் தரித்துக் கொள்வாள். தோளிலே ஒரு கைப்பையாவது கையிலே ஒரு ட்ரங்கு பெட்டியாவது தூக்கிக் கொண்டே அவள் அந்த மாகாணம் முழுவதும் சுற்றித் திரிந்தாள். ரயிலாகட்டும், படகாகட்டும், ஓட்டலாகட்டும், சத்திரம் சாவடிகளாகட்டும், எங்கு போனாலும் அவள்தான் அங்குள்ள அந்நியர்களிடம் மிகுந்த அமைதியோடு முதல் முதல் பேச்சைத் தொடங்குவாள். கொஞ்சம் கூட பயமில்லாமல் தன்னுடைய அனுபவ அறிவினாலும் சுமூகமாக பழகும் தன்மையாலும் அவர்களது கவனத்தை எல்லாம் தன்பால் கவர்ந்து விடுவாள். ஜனங்களோடு பேசுவதிலும் அவர்களது கதைகளையும் குறைபாடுகளையும் அவர்களை புரியாது மயங்க வைக்கும் விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதில் அவள் விருப்பம் கொண்டாள். வாழ்க்கையில் மிகவும் சலித்துப் போய் காலத்தின் கோலத்தால் தனது வாழ்க்கையில் அடிமேல் அடிவாங்கியதை எதிர்த்து அவற்றை தவிர்ப்பதற்கு தன் மனதில் எழும் தெள்ளத் தெளிவான கேள்விகளுக்கு விடையும் மார்க்கமும் தெரியாமல் அதை தெரிந்து கொள்வதற்கு இடைவிடாது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் மக்களில் யாரையாவது கண்டால் தாய்க்கு ஒரே ஆனந்தம் உண்டாகும். கும்பி குதிப்பை தவிர்ப்பதற்காக மனிதர்களால் நடத்தப்படும் அமைதியின்மை நிறைந்த
போராட்ட வாழ்க்கை சித்திரங்கள் அவளது கண் முன்னால் திரை விரித்து படர்ந்து தெரியும். எங்கு பார்த்தாலும் மனிதர்களை ஏமாற்றி ஏதாவது ஆதாயம் பார்ப்பதற்காகவென செய்யும் கொச்சைத்தனமான அப்பட்டமான முயற்சிகளையும் சொந்த சுயலாபத்துக்காக மக்களை கசக்கி பிழிந்து அவர்களது கடைசி சொட்டு வரையில் உறிஞ்சி குடிப்பதையும் அவள் தெள்ளத் தெளிவாகவே காண முடிந்தது. உலகத்திலே அமோகமான வளமும் செல்வமும் நிறைந்திருப்பதையும், அதே சமயத்தில் பெரும்பான்மையான இந்த மக்கள் இந்த செல்வ வளத்துக்கு மத்தியிலே கூட அரைப்பட்டினியும் குறைப்பட்டினியுமாக உயிர் வாழ்வதையும், எப்போதும் தேவையின் நிர்பந்தத்துக்கு ஆளாகி வாழ்வதையும் அவள் கண்டாள். தேவாலயங்களிலே பொன்னும் வெள்ளியும் நிறைந்து கிடந்தது. அவற்றால் ஆண்டவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே சமயத்தில் அந்த கோயில்களின் வாசலிலே பிச்சைக்காரர்கள் நடுநடுங்கிக் கொண்டே தங்களோட கைகள்ல வந்து விடும் பிச்சை காசுக்காக பயனின்றி காத்து கிடக்கிறாங்க. இதுக்கு முன்பு கூட அவள் இது மாதிரியான காட்சிகளை பார்த்திருக்கிறாள். பணம் படைத்த தேவாலயங்களையும் பொன் ஆபரணங்கள் கொண்ட உடைகளையும் அணிந்த பாதிரிமார்களையும் அவள் பார்த்திருக்கிறாள். இந்த நிலைமை பிச்சைக்காரர்களின் குடிசைகளுக்கும் கிழிந்து பழம் கந்தையாய் போய் மானத்தை மறைக்க கூட இயலாத அவர்களது துணிகளுக்கும் எதிர்மறையான காட்சி இருப்புகளையும் அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் முன்பெல்லாம் அவள் இந்த மாதிரி எதிரும் புதிருமான வித்தியாசத்தை இயற்கை நியதி என கருதி சமாதானம் அடைந்தாள். இப்போது இந்த நிலைமை அவளால் தாங்க முடியாததாக இருந்தது. பணக்காரர்களை விட ஏழைகளுக்கு தேவாலயம் அருகிலேயும் தேவை மிக்கதாகவும் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. எனவே பிச்சைக்காரர்களுக்கு இழைக்கும் எந்த கொடுமையும் அவளால் பொறுக்க முடியவில்லை. அவள் பார்த்த கிறிஸ்துநாதரின் சித்திரங்களில் இருந்தும், கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்த கதைகளில் இருந்தும், கிறிஸ்துநாதர் எளிய உடைகள் தரித்து ஏழைகளின் நண்பராகவே இருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் இந்த தேவாலயங்களிலே கிறிஸ்துநாதரின் உருவத்தை அவர்கள் பளபளக்கும் பொன்னாலும் சரசரக்கும் பட்டாடைகளாலும் அலங்கரித்திருக்கிறார்கள். பிச்சைக்காரர்கள் அவரது அருளை நாடி தேவாலயத்துக்கு வந்தால் அந்த பட்டாடைகளை அவர்களை பார்த்து சீறி சிறும்புவதாகவே அவளுக்கு தோன்றும். அப்போதெல்லாம் அவள் ரீப்பின் சொன்ன அந்த வாசகத்தை தன்னையும் அறியாமல் நினைத்துக் கொள்வாள். கடவுளை கொண்டு நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அவள் தன்னை அறியாமலே வர வர பிரார்த்தனை செய்வதை குறைத்து விட்டாள். ஆனால் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நினைத்தாள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துநாதரின் பெயரை சொல்லாமல், அவரை பற்றி தெரிந்து கூட கொள்ளாமல், அதே சமயத்தில் அவள் தனக்குள்ளாகவே கருதியது போல் கிறிஸ்துநாதரது கொள்கைப்படி வாழ்ந்து அவரைப் போலவே இந்த உலகத்தை ஏழைகளின் சாம்ராஜ்யமாக கருதி இந்த உலகில் சகல செல்வங்களையும் மக்கள் குலத்தோர் அனைவரும் சரிநிகர் சமமாக பங்கீடு செய்ய வேண்டும் என விரும்பி வாழ்கின்ற மக்களை பற்றியும் அவள் அதிகமாக சிந்தித்தாள். அவளது மனம் இந்த எண்ணத்தின் மீதே பதிந்திருந்தது. அவளது சிந்தனைகள் அவளது மனதுக்குள்ளேயே விரிந்து வாழ்ந்தது. அவள் பார்க்கிற பொருள் அனைத்தையும், கேட்கின்ற விஷயங்கள் அனைத்தையும், அனைத்து ஆறத் தழுவி வர வர தீச்சன்யம் பெற்று வளர்ந்து ஒரு பிரார்த்தனையின் பிரகாசத்தோடு விளங்கியது. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் சகல திசா கோணங்கள் மீதும், தமது சர்வ ஜன சமூகத்தின் மீதும், வாழ்க்கையின் மீதும் ஒளி பிரவாகத்தை எங்கெங்கும் ஒரே சமமாக பாய்ச்சி ஒளி செய்தது. தான் என்றும் ஒரு மங்கிய பரிவு உணர்ச்சியோடு நேசித்து வந்த கிறிஸ்துநாதர், துக்கம் கலந்த இன்பமும் பயம் கலந்த நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த குழப்ப உணர்ச்சியோடு நேசித்து வந்த அதே கிறிஸ்துநாதர் தன் அருகே நெருங்கி வந்து விட்டது போன்று தாய்க்கு தோன்றியது. இப்போதோ இயேசு கிறிஸ்து முன்பை விட உயர்ந்த ஸ்தானத்தில், கண்ணெட்டும் தூரத்தில், ஒளி முளிரும் முகத்தோடு மகிழ்வாய் வீற்றிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. மனிதர்களின் நண்பரான கிறிஸ்துவின் பெயரை கூட மரியாதையின் காரணமாக சொல்ல கூசிய மக்கள் அவரது திருநாமத்துக்காக தங்கள் இரத்தத்தை தாராளமாக சிந்தினார்கள். அந்த புனித இரத்தத்தால் கழுவ பெற்று புத்துணர்ச்சி பெற்று உண்மையாகவே அவர் மீண்டும் உயிர் திருந்து வந்து விட்டது போல் அவளுக்கு தோன்றியது. தன்னை சுற்று பிரயாணம் முடித்துவிட்டு அவள் திரும்பி வந்து நிகழாயை சந்திக்கும் போது மிகுந்த உணர்ச்சியும் உவகையும் கொண்டவளாக இருப்பாள். வழியெல்லாம் அவள் கண்ட விஷயங்கள், கேட்ட விஷயங்களும் அந்த உவகைக்கு காரணமாயிருக்கும். தனது கடமையை நிறைவேற்றிவிட்ட திருப்தியில் அவள் மனம் குதூகலித்து நிறைவு பெறும். இந்த மாதிரி சுத்தி திரிஞ்சு எவ்வளவோ விஷயங்கள் காண்றது ரொம்பவும் நல்லா இருக்கு.
என்று ஒரு நாள் மாலை அவள் அவனிடம் சொன்னாள். இதனால நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுது. ஜனங்களோட வாழ்க்கை கடக்கோடிக்கே தள்ளிட்டு போற மாதிரி இருக்குது. வாழ்க்கையோட எல்லை கோடியில் அவங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னே தெரியாது. தடுமாறி தடவிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தவங்க இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் அப்படி மட்டும் நினைக்கிறாங்க. இதை நினைச்சு அதிசயப்படாம இருக்க முடியல. அவங்கள ஏன் இப்படி விரட்டி அடிக்கணும்? எல்லாமே நிறைய பெருகி கிடக்கும் போது அவங்க மட்டும் ஏன் பசியால வாடணும்? எங்கு பார்த்தாலும் கல்வி அறிவு நிறைஞ்சிருக்கும் போது அவங்க மட்டும் ஏன் அஞ்ஞான இருள்ல ஒண்ணுமே இல்லாத பாமரர்களா இருக்கணும்? மக்களை பணக்காரன்னு ஏழைன்னு கருதாம தன்னோட அன்புமிக்க குழந்தைகளை அந்த தாயாபரன் அந்த கடவுள் எங்கு போனா? தங்களோட வாழ்க்கையை பத்தி மக்கள் சிந்திக்கும் போது அவங்களுக்கு ஆத்திரம் வருது. இந்த அநீதியை தவிர்க்க ஏதாவது செய்யலீங்கன்னா அந்த அநீதியே தங்களை தொடர்ச்சி அழிச்சிருன்னு அவங்க உணர்றாங்க. மக்களது வாழ்க்கைக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி அந்த மக்களிடமே தான் பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு எத்தனையோ சமயங்கள் எழுந்துண்டு. சமயங்களில் இந்த ஆசையை அடக்கியாள்வதே அவளுக்கு பெரும் பாடாய் போய்விடும். தாய் சித்திர புத்தகங்களை குனிந்து பார்த்து கொண்டிருப்பதை நீங்களாய் கண்டுவிட்டால் உடனே லேசாக புன்னகை விடுவான். அவளுக்கு உலகத்து அதிசயங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி சொல்வான். மானுடத்தின் அசகாய துணிச்சியலை கண்டு வியந்து போய் அவள் திடுக்கிட்டு கேட்பாள், இப்படியும் நடக்க முடியுமா? தனது தீர்க்க தரிசனத்தின் உண்மையின் மீது தான் கொண்டுள்ள அசைக்க முடியாத ஆணித்தரமான உறுதியோடு நிகழாய் அவளை தனது கண்ணாடி அணிந்த கண்களால் அன்பு ததும்ப பார்ப்பான். பார்த்தவாறு எதிர்கால சித்திரத்தை விலக்கி சொல்ல தொடங்குவான். மனுஷனோட ஆசைகள் அளவு கடந்தது. அவனோட சக்தியோ வற்றி முடியாதது. என்றாலும் கூட இந்த உலகத்துல ஆற்றின் பலம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகுது. ஏன்னா இன்னைக்கு சுதந்திரமா இருக்க பிரியப்படுறவங்க எல்லாருமே அறிவை சேகரிக்கிறத விட பணத்தையே சேகரிக்கணுங்கிற நிலைமையில் இருக்காங்க. ஆனா மாந்தர்கள் இந்த பேராசையை தொலைச்சிட்டு தங்களை அடிமைப்படுத்துற பலவந்தமான இந்த உழைப்பிலிருந்து விடுதலை பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்றாலும் அவற்றை தூண்டிவிடும் அமைதி நிறைந்த நம்பிக்கை மட்டும் அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கியது. உலகத்துல சுதந்திரமா இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் பேர் தான், அதுதான் துர்பாக்கியம் என்றான் அவன். அவளுக்கு இது மட்டும் புரிந்தது. பேராசையிலிருந்தும் குரோதத்திலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டவர்களை அவளுக்கு தெரியும். அந்த மாதிரியானவர்கள் மட்டுமே அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் இருளும் பயங்கரமும் தொலைந்து போகும். வாழ்க்கை எளிமையாகவும் ஒளி வெற்றும் விளங்கும். கொடியவர்களாகவும் நிர்பந்தத்துக்கு மக்கள் ஆளாகிறார்கள் என்று துயரத்தோடு சொன்னான் நிகழாய். அதை ஆமோதித்து அந்திரே முன்னர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி தலையை அசைத்துக் கொண்டாள் தாய். எப்போதும் வேலையிலிருந்து கிளம்பி குறிப்பிட்ட நேரத்துக்கு வீடு திரும்பி வரும் நிகழாய் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக நேரம் கழித்து திரும்பி வந்தான். வந்தவன் தன்னுடைய உடுப்புகளை கூட களையாமல் கைகளை பதறிப்போய் பிசைந்து கொண்டே சொன்னான், அம்மா, நம்முடைய தோழர்கள் ஒருத்தன் சிறையிலிருந்து தப்பிச்சு ஓடிட்டானா. யாரா இருக்கும்? என்னால் கண்டுபிடிக்க முடியல. தாயின் உடம்பு ஆட்டம் கண்டு அசைந்தது. பாவலா இருக்குமோ? ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மெதுவாக கேட்டாள். இருக்கும் என்று அசைந்து கொண்டே சொன்னான் நிகழை. ஆனா அவனை மறைச்சு வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? அவனை எங்க கண்டுபிடிக்கிறது? அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த நம்பிக்கையுமே இல்லையே. தெருவா அலைஞ்சிட்டு இருப்பானே. என்ன முட்டாள்தனம்! நம்ம ஏதாவது செஞ்சாகணும். நான் பழையபடி போறேன். நானும் வரனே கத்தினாள் தாய். நீங்க இகோர்கிட்ட போய் அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்டு வர்றீங்களா என்று சொல்லிவிட்டு அவன் அவசரமாக வெளியேறினான். தாய் தன் மீது ஒரு சவுக்கத்தை எடுத்து போர்த்தி கொண்டு அவனை தொடர்ந்து தெருவுக்கு விரைந்து சென்றான். அவள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. அவளது கண்கள் செவ்வரி படர்ந்து அசைந்தது. அவளது இதயம் படபடத்து துடித்தது. ஓடுகின்ற மாதிரி அவளை வேகமாக விரட்டி அடித்தது. அவள் தன் தலையை குனிந்தவாறே எதிரில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்காமல் தான் எதிர்பார்த்து செல்வதை எதிரே கண்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருந்தாள். நான் அங்க அவனை பார்த்துட்டேன்னா? அவளது இந்த நம்பிக்கை அவளை விரட்டி விரட்டி முன்னேறச் செய்தது. பொழுது உஷ்ணமாயிருந்தது. அவளும் களைத்து போய் மூச்சு விட திணறினாள்.
இகோரின் வீட்டு படிக்கட்டுக்கு சென்றவுடன் அவளால் ஒரு அடி கூட முன்னே வைக்க முடியவில்லை. அவள் நின்றாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். திடீரென ஒரு கூச்சலிட்டு கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். அந்த வீட்டு வாசலில் தனது பாக்கெட்டுக்குள் கைகளை விட்டுக்கொண்டு நிகழாய் யோகின்ஸ்கே நிற்பது போல் தோன்றியது. அவள் மீண்டும் பார்த்தபோது அங்கு யாரையும் காணோம். இது என் மனப்பிராந்தியோ? நினைத்துக் கொண்டே படியேறினாள். காதுகளை தீட்டி கேட்டாள். வேலை முற்றத்தில் யாரோ மெல்ல மெல்ல நடக்கும் காலடி ஓசை அவள் காதில் விழுந்தது. அவள் படியேறி மேலே சென்று கீழே பார்த்தாள். மீண்டும் அதே முகம், அதே அம்மி தழும்பு விழுந்த முகம் தன்னை பார்த்து புன்னகைத்தவாறு நிற்பதை கண்டாள். நிகழாய், நிகழாய் கத்திக்கொண்டே ஏமாற்றத்தால் வேதனை அடைந்த இதயத்தோடு அவனை நோக்கி ஓடினான். நீ போ, நீ போ என்று தன் கையை ஆட்டிக்கொண்டே அமைதியாக சொன்னான் அவன். அவள் விடுவிடுவென மாடிப்படியேறி இகோரின் அறைக்கு வந்தாள். அங்கு அவன் ஒரு சோபாவில் படுத்திருப்பதை கண்டான். நிகழாய் ஓடி வந்துட்டான் ஜெயிலிருந்து. அவள் திக்கி திணறினாள். எந்த நிகழாய்? கரகரத்து குரலில் கேட்டுக்கொண்டே தலையை தூக்கினான். 2 நிகழாய் இருக்காங்களே. வெவின்சிகோ, வெவின்சிகோ அவன்தான். அவன் இங்க நின்றுட்டு இருக்கான். சபாஸ். இந்த சமயத்தில் நிகழாய் வெவின்சிகோ அறைக்குள் வந்து விட்டான். உள்ளே வந்ததும் அவன் கதவை தாளிட்டான். தன் தொப்பியை எடுத்துவிட்டு தலையை தடவி கொடுத்தான். லேசாக சிரித்துக் கொண்டே நின்றான். இகோர் முழங்கை கிளை ஊன்றி எழுந்து தலையை அசைத்தவாறு சொன்னான். வருக, வருக, வருக. நிகழாய் பல்லை காட்டி புன்னகை புரிந்தவாறு தாயிடம் நெருங்கி அவள் கையை பற்றினான். நான் மட்டும் ஒண்ணு பார்க்கலன்னா மறுபடியும் ஜெயிலுக்கே திரும்பி போயிருப்பேன். எனக்கு இந்த நகரத்துல யார் தெரியும்? தொழிலாளர் குடியிருப்புக்கு போயிருந்தேன்னா ஒரே நிமிஷத்துல என்னை எப்படி பிடிச்சிருப்பாங்க. ஏன்டா முட்டாள்தனமா ஜெயிலுன்னு தப்பி வந்தேன் அப்படின்னு நினைச்சு அங்க எங்கேயும் சுத்திட்டே இருந்தேன். திடீர்னு நீலவன் நான் திருவழியா ஓடிட்டு இருக்கிறத பார்த்தேன். உடனே அவங்க பின்னாலேயே நானும் ஓடி வந்தேன். சரி, நீ எப்படி வெளியே வந்த கேட்டாள் தாய். அவன் சோபாவின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு தோலை குலுக்கி கொண்டு பேசத் தொடங்கினான். ஒரு சந்தர்ப்பம்தான். கிரிமினல் கைதிக சிறை அதிகாரிகளை பிடிச்சு உதச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் காத்து வாங்குறதுக்கு வெளியே அப்படியே உலாவிட்டு இருந்தேன். அந்த சிறை அதிகாரி ஒரு தடவை எதையோ திருந்தான் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு போலீஸ் படையில இருந்து கழுத்தா கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பையன் ஒவ்வொருத்தனையும் நோட்டம் பார்த்து திரியுது, உழவு சொல்றதுமா இருந்தான். இவனால யாருக்குமே நிம்மதி இல்லை. அவங்க அவனை பிடிச்சி மொத்திட்டு இருந்தாங்க. ஒரே குழப்பமா இருந்துச்சு. சிறை அதிகாரிகள் விசில ஊதிட்டு நாலா பக்கமும் ஓடி 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 வந்தாங்க. நான் ஜெயில் கதவு திறந்து கிடந்ததை பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் தள்ளி மைதான சவுக்கத்தையும் ஊரையும் பார்த்தேன். மெதுவா கனவு நடந்து வர மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டேன். தெருவுக்குள்ள பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நினைவு தெரிஞ்சுது. சரி, உடனே யோசிச்சேன், எங்க போறது? திரும்பி பார்த்தேன், அதுக்குள்ள ஜெயில் கதவையும் மூடிட்டாங்க என்றான். ஏன் ஐயா, நீங்க பேசாம திரும்பி போய் கதவை தட்டி அவங்க கூப்பிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, என்னை மறுபடியும் உள்ள விட்டுருங்களேன்னு. ஆமாமா என சிரித்தான் நிகழாய். அது முட்டாள்தனம் தான். யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம நான் இப்படி ஓடி வந்திருக்க கூடாது. என்னோட தோழர்கள்லாம் சரின்னு பட்டிருக்காது இது. சரி, அப்படியே போயிட்டு இருந்தேன். எதிரே ஒரு சவ ஊர்வலம் வந்துச்சு. ஒரு குழந்தைய புதைக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து சவப்பெட்டிக்கு பக்கமா போயிட்டு என் தலையை தொங்க விட்டவாறு அங்கே யாரையும் நிமிந்து பார்க்காம நடந்து வந்தேன். இடுகாட்டுல நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காத்து வாங்கினேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரே ஒரு யோசனை தானே? கேட்டு விட்டு பெருமூச்சு இருந்தான் இகோர். உன் தலையில பல யோசனைக்கு இடம் இருக்காதே. வெவின்சிகோ வாய் திறந்து சிரித்தான். தலையை அசைத்து கொண்டு பேசினான். ஓ, என் மூளை முன்ன மாதிரி காலியா இல்லப்பா. என்ன இகோர் யுவனாச்சு, உனக்கு இன்னும் குடும்பம் ஒவ்வொருவரும் அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. ஈரமா இருமிவாறு பதிலளித்தான் இகோர். சரி, உன் கதை ஆரம்பி. அப்புறம் நான் இங்க இருக்கிற பொதுஜன பொருட்காட்சி சாலைக்குள்ள நுழைஞ்சேன். உள்ள போய் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தும் யோசிச்சேன், இனிமே எங்க போறது? எனக்கே என் மேல கோபம் வந்துருச்சு. அது இல்லாம பசி வேற அதிகமாயிருச்சு. மறுபடியும் தெருவுக்கே வந்தேன். மனசெல்லாம் கசந்துருச்சு. ரொம்ப எரிச்சலாயிருச்சு. போலீஸ்காரர் ஒவ்வொருத்தரையும் கூந்து பார்த்துட்டே இருந்தாங்க. சரிதான், என்னத்தான் தேடுறானு இவனுங்க அப்படின்னு பட்டுச்சு. இந்த சமயத்துல திடீர்னு என்னை நோக்கி நீலவனா ஓடி வர்ற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஒரு பக்கமா ஒதுங்கி நின்னேன். அப்புறம் அவங்களை அப்படியே மெதுவா பின்தொடர்ந்தேன். இவ்வளவுதாப்பா விஷயம். நான் உன்னை பார்க்கலையே.
குற்றம் செய்து விட்டவள் போல் கூறினாள் தாய். அவள் நிகழாயை கொண்டு பார்த்தாள். அவன் முன்னை விட மெலிந்து போய் இருப்பதாக அவளுக்கு பட்டது. அங்குள்ள தோழர்கள் கவலைப்பட்டு இருப்பாங்க. தலையை சொரிஞ்சுட்டே சொன்னான் நிகழாய். சரி, சிறையாதிகாரி பத்தி உனக்கு கவலை இல்லையே, அவங்க உன் மேல அனுதாபம் கிடையாதா? அவங்களும் தானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்றான் இகோர். அவன் வாயை திறந்து உதடுகளை அசைத்தான். காற்றையே கடித்து சுவைத்து தின்பது மாதிரி இருந்தது அவனது வாயசைப்பு. சரி, வேடிக்கை பேச்செல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னை எங்காவது ஒழிச்சு வைக்கணும். அது ரொம்ப நல்ல காரியம்தான், ஆனா லேசு நடக்கிற காரியமா? நான் மட்டும் எழுந்து நடக்க முடிஞ்சதுன்னா. அவன் பெருமூச்சு விட்டவாறு தன் கைகளை மார்பின் மீது வைத்து நெஞ்சை தடவி விட்டுக் கொண்டான். நீ ரொம்ப சீக்கா இருக்கிற இகோரா இவானோவிச் என்று தலையை தாழ்த்தி கொண்டே கூறினான் நிகழாய். தாய் பெருமூச்சு விட்டாள். அந்த அடைசலான சிறிய அறையை கவலையோடு பார்த்தாள். இது என்னோட சொந்த விஷயம். அம்மா, நீங்க அவங்ககிட்ட பாவலை பத்தி கேளுங்க. சும்மா இன்னும் பாசாங்க செஞ்சுட்டு இருக்காதீங்க. நிகழாய் பல்லை காட்டி சிரித்தான். பாவல் நல்லாத்தான் இருக்கிறான்மா, சௌக்கியமா இருக்கான். அவன் தான் எங்களுக்கு எல்லாம் தலைவன் மாதிரி இருக்கிறான். அதிகாரிகளோட பேசுறான். பொதுவா அவன் தான் உத்தரவே போடுறான். எல்லாரும் அவனை மதிக்கிறாங்கம்மா. நிகழாய் விழுந்துக்கோ சொல்வதை கேட்டவாறு தலையை அசைத்து கொண்டாள் தாய். நீளம் பாரி துப்பியிருந்த இகோரின் முகத்தை கடை கண்ணால் பார்த்தாள். அந்த முகமோ அசைவற்று உணர்ச்சியற்று தட்டையாய் இருப்பது போல் தோன்றியது. அவளுக்கு அவனது கண்கள் மட்டும் தான் உணர்ச்சியோடும் உவகையோடும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஏதாவது தின்னு கொடுங்களேன், எனக்கு இருக்கிற அகோர பசிக்கு கற்பனை கூட செய்ய முடியாது. உங்களையே கடிச்சு தின்னாலும் தின்றுவேன். அம்மா, அதோ அந்த அரங்குல கொஞ்சம் ரொட்டி இருக்குது பாருங்க என்றான் இகோர். அப்புறம் வெளியே ஆளுக்கு போய் இடதுபுறம் திரும்பினீங்கன்னா 2 கதவை தட்டுங்க. 2 கதவு தள்ளி மெதுவா 2 தடவை தட்டுங்க. ஒரு பொண்ணு வந்து திறப்பா. அவளை இங்க வர சொல்லுங்க. வரும்போது சாப்பிடறக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லுங்க. எல்லாத்தையும் ஏன் கொண்டு வர சொல்ற கேட்டான் நிகழாய். நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்படி ஒன்னும் அதிகமா இருக்காது. தாய் வெளியில் சென்றாள். பிறகு கதவை தட்டினாள். பதில் இல்லை. அந்த அமைதியில் அவள் இகோரை பற்றி நினைத்தாள். அவன் செத்துட்டு இருக்கிறான். யாருங்க? அறைக்குள்ளிருந்து யாரோ கேட்டார்கள். இகோர் இவானோவிச்சிலிருந்து வந்திருக்கேன், அமைதியான குரலில் சொன்னாள் தாய். அவன் உங்களை அவனோட அறைக்கு வர சொன்னான். இதோ வர்றேன். கதவை திறக்காமல் உள்ளிருந்தவாறே பதில் சொன்னான் அந்த பெண். தாய் ஒரு கணம் நின்றாள். பிறகு மீண்டும் கதவை தட்டினாள். உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு நெட்டையான முக கண்ணாடி அணிந்த ஒரு பெண் ஆளுக்குள் வந்தாள். தனது உடுப்பில் உள்ள மடிப்புகளை விரித்து தடவி விட்டுக் கொண்டு வெடுக்கென்று தாயை பார்த்து கேட்டாள். உங்களுக்கு என்னன்னு? இகோரோ இவானோவிச் என்னை அனுப்புனான். சரி, புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேனே, அமைதியாக கூறினாள் அவள். சௌக்கியமா? இங்க ஒரே இருட்டா இருக்குதே. தாய் அவளை பார்த்தாள். இதற்கு முன் அவளை சில தடவை நிகழாய் இவானோவிச்சின் வீட்டில் பார்த்ததாக அவளுக்கு ஞாபகம் வந்தது. இவர்கள் எல்லாம் நம்ம சேர்ந்தவங்க தான் நினைத்து கொண்டாள். அந்த பெண் பிளகாயாவை தனக்கு முன்னால் போகச் சொன்னான். அவனுக்கு ரொம்ப மோசமா இருக்குதா கேட்டாள் அவள். ஆமா, அவன் படுத்துட்டு தான் இருக்கான். அவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொன்னான். அது ஒன்றும் அவசியம் இல்லை. அவர்கள் இகோரின் அறைக்குள் நுழைந்ததுமே அவனது கரகரத்த சுவாசம் அவர்கள் காதில் விழுந்தது. நான் என் மூதாதைகிட்ட போய் சேரப்போறேன் தோழர்களே. லூத்னா வசீலி, அந்த ஆசாமி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அதிகாரிகளோட உத்தரவு வாங்காம ஜெயிலிருந்து வந்துட்டான். முதல்ல இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. அப்புறம் இவனை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வைக்கணும். அந்த பெண் அவன் கூறியதை ஆமோதி தலையை அசைத்தாள். நோயாளியை கூர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள். இவங்க வந்தோடனே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேணும். இகோர், அது சரி, நீங்க 2 பொழுது மருந்து கூட சாப்பிடாம விட்டுருக்கீங்க. வெக்கமா இல்லை தொடரே? என் கூட வாங்க. இகோர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவார். கொஞ்சம் சீக்கிரமா ஆட்கள் வந்துருவாங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பாருங்க தீர்மானம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா, நான் அங்க வந்து உங்களுக்கு துணையா இருக்கவன். அங்கேயும் கூடவா? அடக்கடவுளே, போது அஸ்துத்தனம். அவள் பேசிக்கொண்டே இகோரின் மார்பின் மீது கிடந்த போர்வையை இழுத்து சரி செய்தாள். நிகழாயை கூர்ந்து கவனித்தாள். மருந்து பாட்டில்களை எடுத்து பார்த்து எவ்வளவு மருந்து மீதி இருக்கிறது என்பதை பார்த்தாள். நிதானமாக அடக்கமான குரலில் பேசினாள். லாவகமாக நளினத்தோடு நடனமாடினாள். அவளது முகம் வெளுத்திருந்தது. புருவங்கள் மூக்குக்கு மேல் கூடியிருந்தது. தாய்க்கு அவளது முகம் பிடிக்கவே இல்லை. அந்த முகத்தில் அகந்தை திணிப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த பெண்ணின் கண்களிலே களிப்போ பிரகாசமோ இல்லை. மேலும் அவள் அதிகார தோரணியிலேயே பேசினாள்.
சரி, நாங்க இப்போதைக்கு உங்களை விட்டுட்டு போறோம் என தொடங்கினாள் அவள். ஆனா நான் சீக்கிரமே திரும்பி வந்துருவேன். இகோருக்கு இந்த மருந்துல ஒரு கரண்டி கொடுங்க. அவனை பேச விடாதீங்க. நிகழாயை கூட்டிக் கொண்டு அவள் வெளியே சென்றாள். அதிசயத்தக்க பெண்ணம்மா அவள், பெருமூச்சுடன் சொன்னான் இகோர். ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. மா, நான் உங்களை அவளோட சேர்த்து விடணும். அவ அடிக்கடி களைச்சு சோர்ந்து போயிடுறா. பேசாத, இந்த மருந்து சாப்பிடுப்பா, மெதுவாக சொன்னாள் தாய். அவன் மருந்தை சாப்பிட்டு விட்டு கண்ணை மூடிக்கொண்டான். எப்படியும் நான் சாகத்தான் போறேன். வாயை மூடி பேசாம இருந்தா மட்டும் சாகாமையா இருக்க போறேன் என்றான் அவன். அவன் தனது அடுத்த கண்களால் தாயை பார்த்தான். அவனது உதடுகள் மட்டும் லேசாக பிரிந்து புன்னகை புரிந்தது. தாய் அவனது தலையை பக்கமாக குனிந்து பார்த்தாள். திடீரென்று நெஞ்சில் பாய்ந்த அனுதாப அலை வேதனையில் அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்து விட்டது. எல்லாம் சரிதான், இது ஏக்கதானே. வாழ்றதுல இருக்கிற இன்பம் சாவறதுலயே அவசியமா வேணும் தானே என்றான் அவன். தாய் அவனது நெற்றியின் மீது கை வைத்து பார்த்து விட்டு மெதுவாக சொன்னான். உன்னால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா? அவன் தன் கண்களை மூடி தனது நெஞ்சுக்குள் கரகரக்கும் சுவாசத்தை கேட்பது போல் இருந்தான். பிறகு உறுதியோடு பேசத் தொடங்கினான். சும்மா இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. அதனால என்ன லாபம்? என்னவோ இன்னும் கொஞ்சம் வினாடி கால வேதனை. அப்புறம் உங்களை மாதிரி அற்புதமான பெண்மணியோட ஒரு சில வார்த்தை பேசுற ஆனந்தம் கூட எனக்கு இல்லாம போயிடும். அடுத்த உலகத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க போல அவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியாது. அது மட்டும் நிச்சயம். தாய் ஆர்வத்தோடு குறுக்கிட்டு பேசினான். அந்த சீமாட்டி திரும்பியும் வருவா. நான் உன்னை பேச விட்டதா என்ன கண்டிப்பாப்பா. அவ ஒன்னும் சீமாட்டி இல்லை. அவ ஒரு புரட்சிக்காரி. நம்ம தோழிதான். ஒரு அதிசயமான பெண். அவள் கோபித்து பேசுவது என்னவோ நிச்சயம். அவ எல்லாரையும் தான் கோபிச்சுக்குவா. அவன் மிகுந்த சிரமத்தோடு உதடுகளை அசைத்துக் கொண்டு தனது அண்டை வீட்டுக்காரியின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தான். அவனது கண்கள் களிப்பெய்து நகைத்தது. அவன் வேண்டுமென்றே அவளை கேலி செய்வதாக தாய் கருதினான். அவனது நீளம் பறித்த ஈரம் படிந்த முகத்தை பார்த்துவிட்டு பயபீதியோடு தனக்குத்தானே நினைத்துக் கொண்டான். இவன் செத்துக் கொண்டிருக்கிறான். லூத்மீலா திரும்ப வந்தாள். உள்ளே நுழைந்தவுடன் அவள் கதவை ஜாக்கிரதையாக தாளிட்டு தாயின் பக்கம் திரும்பினான். உங்களோட தோழர் சீக்கிரமே உடமாத்திக் கொள்ளணும். என் அறையை விட்டு கூடி சீக்கிரம் போகணும். நீங்களும் உடனே போய் அவனுக்கு மாத்து உடைகள் வாங்கிட்டு வாங்க. இந்த சமயத்துல சோபியாவும் இல்லாம போயிட்டா. அது ஒரு பெரிய சங்கடம். ஆட்களை இனம் மாற்றி வேஷம் போடுறதுல அவதான் ரொம்பவும் கைதேர்ந்தவன். அவன் நாளைக்கு வர்றாளே என கூறிக்கொண்டே சவுக்கத்தை எடுத்து தோளின் மீது போட்டுக் கொண்டாள் தாய். அவளுக்கு எப்பெல்லாம் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவளோட இதயத்தில் அந்த வேலையை சீக்கிரமாவே திறம்படவும் முடிக்கணுங்கிற ஆர்வம் நிரம்பி ததும்பும். அந்த வேலையை தவிர அந்த சமயத்துல வேற எதை பத்தியுமே அவ சிந்திக்க மாட்டான். அவனை எந்த மாதிரி உடத்தறிக்க சொல்றத உத்தாசம்? காரியத்தமான குரலில் தனது புருவங்களை சுழித்து கேட்டாள் தாய். அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. அந்த தோழர் இன்னைக்கு இரவு போயாகணும். ராத்திரி வேலைதான் மோசமானது. தெருவுல ஜன நடமாட்டமே இருக்காது. போலீஸ்காரங்க ரொம்ப முழிப்பா இருப்பாங்க. இவனும் அப்படி ஒன்றும் கெட்டிக்கார பருவழி இல்லை. உங்களுக்கு தெரியாதா? இகோர் கரகரத்தை சிரித்துக் கொண்டான். நான் உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கட்டுமா என்று கேட்டாள் தாய். இருமிக் கொண்டே தலையை அசைத்து ஆமோதித்தான் அவன். நீங்களும் நானும் இவனோட படுக்கைக்கே மாறி துணைக்கி இருக்கலாமா என்று தனது கரிய கண்களால் தாயை பார்த்து கொண்டே கேட்டாள் ருக்மிணா. உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, இப்போ எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு வாங்க. அவள் அதிகாரம் கலந்த அன்போடு தாயின் கரத்தை பற்றி அவளை வாசல் நடைக்கு கூட்டிச் சென்றாள். வாசல் நடையை கடந்து வெளியே வந்ததும் ருக்மிணா நின்று கொண்டே பேசினான். நான் உங்களை இப்படி வெளியே விரட்டடிக்கிறேன்னு மனம் புண்பட்டு போகாதீங்க. அவனோட பேசிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆபத்து. அவன் பிழைக்க முடியும்னு நான் இன்னும் நம்புறேன். அவள் தனது கரங்களை இறுகப்பட்டு அழுத்தினாள். அவள் பிடித்த பிடியில் எலும்புகளே நொறுங்கும் போல் இருந்தது. கைகளை பிடித்தவாறே அவள் கண்களை மூடினாள். இந்த பேச்சு தாயை கலவரப்படுத்தியது. அடக்கடவுளே, என்ன சொல்றீங்க? உளறினாள் தாய். சரி, போற போது எங்காவது ஒற்றர்கள் இருக்காங்களான்னு பார்த்துட்டே போங்க என்று மெதுவாக சொன்னாள் ருக்மிணா.
அவள் தன் கரங்களை தன் முகத்துக்கு நேராக உயர்த்தி நெற்றி பெருந்துயரங்களை தேய்த்து விட்டுக் கொண்டாள். அவளது உதடுகள் துடிதுடித்தது. முகம் சாந்தமடைந்தது. எனக்கு தெரியும் என பெருமிதத்தோடு சொன்னாள் தாய். வெளிவாசலுக்கு சென்றவுடன் அவள் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று தன்னுடைய துப்பட்டியை சரி செய்து கொண்டு சுற்றும் முற்றும் கூர்மையோடு எனினும் வெளிக்கு தெரியாமல் கவனித்துக் கொண்டாள். கூட்டத்தில் கூட ஒற்றர்கள் அடையாளம் கண்டு தீர்மானிப்பதில் அவள் அநேகமாக தவறுவதே இல்லை. அவர்களது அசாதாரணமான பாவனைகள், சோர்வும் எரிச்சலும் நிறைந்த அவர்களது முகபாவம், இவற்றிற்கெல்லாம் பின்னால் மோசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் அவர்களது கூரிய கண்களிலே மறைந்து கிடக்கும் குற்றம் நிறைந்த அச்சம், எல்லாவற்றையும் அவள் நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் இந்த தடவையோ அவள் அது மாதிரியான முகங்கள் எதையும் பார்க்கவில்லை. எனவே தெருவழியாக அவசர அவசரமாக நடந்து சென்றாள். அவள் ஒரு வண்டியை வாடகைக்கு பிடித்துக் கொண்டு வண்டிக்காரனை மார்க்கெட்டுக்கு ஓட்டிச் செல்லும்படி உத்தரவிட்டாள். மார்க்கெட்டில் அவள் நிகழாய்க்காக வாங்க வேண்டிய துணிமணிகளை தேர்ந்தெடுப்பதை விடாப்பிடியாக பேரம் பேசி விலையை குறைத்து கேட்டாள். அத்துடன் தன்னுடைய குடிகார கணவனால் தான் இந்த மாதிரியான நிலைக்கு தான் வந்துவிட்டதாகவும், அவனுக்கு மாசம் ஒவ்வொரு புதுச்சட்டை துணிமணியும் எடுத்துக் கொடுக்க நேர்ந்து விட்டதாகவும் ஒரு பொய் கதையையும் கடைக்காரனிடம் கூறினாள். அவளது கட்டுக்கதையை கேட்டு கடைக்காரர் கொஞ்சம் கூட மசியவே இல்லை. இருந்தாலும் அதுவே அவளுக்கு பெரும் ஆனந்தம் தந்தது. வழியிலே அவளுக்கு இன்னொரு எண்ணம் உதித்தது. நிகழாய்க்கு புதிய துணிகள் வாங்க வேண்டிய அவசியத்தை போலீஸ்காரர்களும் உணரக்கூடும் என்று. எனவே அவர்கள் தங்களது ஒற்றர்களை மார்க்கெட்டுக்கும் அனுப்பியிருக்கக்கூடும் என்றும் அவள் நினைத்தாள். எனவே புறப்பட்டு சென்றது போலவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு மகள் இகோரின் அறைக்கு திரும்பி வந்தாள். பிறகு அவள் நிகழாயின் நகரின் எல்லை வரை காவலாகச் சென்றாள். அவர்கள் தெருவில் ஆளுக்கு ஒரு பக்கமாக நடந்து சென்றார்கள். நிகழாய் தலையை தாழ்த்தி கொண்டு தத்தி தத்தி நடந்து செல்வதையும், அவன் அணிந்திருந்த அந்த பழுப்பு நிற கோட்டினால் அவனது கால்கள் அடிக்கடி முட்டிங்கால் தட்டி கொள்வதையும், மூக்கின் மீது வந்து விழுந்து மறைக்கும் தொப்பியை அவன் அடிக்கடி பின்னால் தள்ளி வைத்துக் கொள்வதையும் கண்டு தாய்க்கு சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆள் நடமாட்டமே அற்ற ஒரு சந்தில் அவர்கள் சாசாவை சந்தித்தார்கள். நிகழாயை பார்த்து தலையை அசைத்து விடைபெற்றுக் கொண்டு தாய் வீட்டுக்கு திரும்பினான். ஆனா பாவல் மட்டும் இன்னும் ஜெயிலே இருக்கானே, துக்கத்தோடு நினைத்துக் கொண்டாள் அவள். ஓகே, போதும். நாளைக்கு வாசிக்கலாம் தொடர். வணக்கம் தொடர். இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த சாப்டர் நாளையிலிருந்து வாசிக்கலாம். ஓகே. இது 360 வந்திருப்பீங்களா இல்ல 355? இருங்க பாக்குறேன். சாப்டர் தான் பார்த்தேன், பக்கத்தை பார்க்கல. 356 முடிச்சிட்டேன். பரவாயில்ல, கரெக்டா கணிச்சிருக்கீங்க. அதான் கரெக்டா வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்கேன். தாய் நாவல் முடிச்சுட்டு அடுத்தது உலகை குலுக்கிய 10 நாட்கள் ஜான் ரீடு எடுக்கலான்னு இருக்கிறேன். அது என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கும். அது ரொம்ப அருமையான நாவல். அது அதுல இது ராகிருஷ்ணையோட இது அந்த என்ன சொல்றது, அந்த கலைச்சொற்கள்னு நிறைய இதுகள் வந்து நீங்க ஏற்கனவே முடிச்சிருப்பீங்களா, படிச்சிருப்பீங்கல்ல? இல்ல இப்ப படிக்க போறீங்களா? இல்ல, நான் இப்பதான் படிக்க போறேன். ஆனா அந்த புக் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் படிக்க போறேன் ஜான் ரீடுக்கு. ஆனா ரொம்ப நாள் ஆசை, தீராத வேட்கை அந்த புக்கு மேல. இல்ல அது ஒரு டைம் முடிச்சுட்டு வாசிச்சா நல்லா இருக்கும். ஒரு கிருஷ்ணய்யாவோட மொழிபெயர். நீங்க எது வச்சிருக்கீங்க, கிருஷ்ணய்யாவா இல்ல வேற? பிடிஎஃப் தான் தொடர் இருக்கு. அது விலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதான் வாங்காம விட்டேன். அப்ப என் கையில காசு இல்ல. அடுத்து வரும்போது விடுங்க, எடுத்துட்டு வரேன். இது ஆமா, பிடிஎஃப்னா யாருதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நீங்க வாசிக்கும் போது தெரிஞ்சிடும். சரிங்க தொடர். ஏன்னா இது ரெக்கார்டு தான், தாய் நாவல் மட்டும் இருக்கட்டும். நம்ம தனியார் ரூம் கூட போட்டுக்கலாம். வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றிங்க. நாளைக்கு மறுபடியும் மதியம் 1:30க்கு தாய் நாவல் வாசிப்பு.
நன்றி தோழர்களே. நான் ரூம் இன் பண்ணிக்கிறேங்க. 3 2 1 0. நன்றி தோழர்களே.